கவனிங்க, இன்னைக்கு மென்சுரேஷன் 2 டைமென்ஷன் அதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 2 டைப் இருக்குது. ஒன்று 2 டைமென்ஷன், இன்னொன்று 3 டைமென்ஷன். சரிங்களா? 2 டைமென்ஷன்னா ஒன்றும் இல்லை, 2 டைமென்ஷன் தான் இருக்கும், லென்த்து பிரெத்து. சரிங்களா? இதை பற்றி படிக்க போகிறது தான். ஃபஸ்ட்டு குவாட்ரிலேட்ரல்ஸ். குவாட்னா என்னது? 4. குவாட்னா என்னது? 4. எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 4 சைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் குவாட்ரிலேட்ரல். சரிங்களா? குவாட்னா என்னது? 4. அப்போது 4 சைட்ஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்ன இருக்குது? Very good. Square is a 4 sides, then rectangle, then rhombus, parallelogram, then very good, trapezium. Okay, வேற எனிதிங் ஏதாச்சும் இருக்கா? இதை பற்றி தான் படிக்க போகிறோம். சரிங்களா? குவாட்ரிலேட்ரல். ஃபஸ்ட்டு இதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸ்கொயர்னால் சதுரம், ரெக்டாங்கிள்னால் செவ்வகம் தமிழில், ராம்பஸ்னால் என்ன சொல்லுவாங்க தமிழில்? சாய் சதுரம் சொல்லுவாங்க. பேரலோகிராம்னா இணைகரம், ட்ரப்சியம்னா சரிவகம். சரிங்களா? ஓகே ஓகே. ஸ்கொயர் தானே? ஸ்கொயரா? ஏன் இதை ஸ்கொயர்னு சொல்கிறீங்க? ஏன் இதை ஸ்கொயர்னு சொல்லணும்? அனைத்து பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அது என்னது? ஸ்கொயர், சதுரம். சரிங்களா? சரி. இதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதனால தான் இந்த சதுரம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் என்னது? இட் ஹாஸ் 4 ஈக்குவல் சைட்ஸ். எல்லா சைடும் சமமாக இருக்கும். 4 ஈக்குவல் சைட்ஸ். தென் இப்படி போட்டிருக்காங்களா, அது என்னது? மூளை விட்டம் சொல்லுவாங்க. இட் ஹாஸ் 2 டயகனல்ஸ். சரி, எத்தனை டயகனல் இருக்குதுக்கு? 2 டயகனல்ஸ் இருக்குது. அது 2 எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இட் ஹாஸ் 4 வெர்டிசஸ். வெர்டிசஸ்னால் ஒன்றும் இல்லை, 2 சைடு சந்திக்கிற இடம் தான் வெர்டிசஸ். அப்புறம் எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்? 4 வெர்டிசஸ். இந்த பாயிண்ட் ஒரு வெர்டிசஸ், இந்த பாயிண்ட் ஒரு வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 4 இருக்கனால வெர்டிசஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? 4 வெர்டிசஸ். Then it has 4 interior angles. It has 4 interior angles. எத்தனை ஆங்கிள் இருக்குது? இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஆக்சுவலி இப்படி தானே போடுவோம் ஆங்கிளுக்கு. பட் இப்படி போடுறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வெரி குட். அப்படி போட்டால் அது என்ன அர்த்தம்? 90 டிகிரி. சரிங்களா? 90 டிகிரி. ஈச் மெஷர் எத்தனை? 90 டிகிரி. சரிங்களா? அப்போனா சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் ஸ்கொயருக்கு? 360 டிகிரி. சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ? 360 டிகிரி. இப்போ பாலிகன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா கொஸ்டினில் கேட்பாங்க, இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்பாங்க. n-2 × 180 டிகிரி. n-2 × 180 டிகிரி. என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸ். என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் சைட்ஸ். இப்போ ட்ரையாங்கிள்னால் எத்தனை சைட்ஸ் இருக்கும்? ட்ரையாங்கிளுக்கு 4 சைடா? 3 சைடு. அப்போ என்னுக்கு பதில் 3 போடுவோம். ஓகேங்களா? அப்போ 3 - 2 1. 1 × 180 டிகிரி 180 டிகிரி. அப்போது ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எவ்வளோ? 180 டிகிரி. சரிங்களா? இப்போ ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை பேரலோகிராம் எடுத்துக்கிட்டோம்னா, பேரலோகிராம் எத்தனை சைடு இருக்குது? 4 சைடு இருக்குது. அப்போ 4 - 2 2. 2 × 180 360. அப்போ சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அதோட எவ்வளோ? 360 டிகிரி. சரிங்களா? இதை ஹெக்ஸாகன் எடுத்துக்கிறோம். ஹெக்ஸாகன்னா 6 சைட்ஸ் இருக்கும். ஹெக்ஸாகன்னா எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 6 சைட்ஸ் இருக்கும். அப்போ என்னுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? அப்போ சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் ஹெக்ஸாகன் என்ன கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 6 - 2 4. 4 × 180 720. ஓகேங்களா? அப்போ சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் டெக்காகன் எவ்வளோ பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். டெக்காகன்னா எத்தனை சைட்ஸ் இருக்கும்? டெக்காகன்னா எத்தனை சைட்ஸ் இருக்கும்?
10 இருக்கும். டெக்கானா என்னது 10 சைட்ஸ் இருக்கும். இப்போ 10 சைட்ஸ் இதில் சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? அப்போ 10 டெக்காகன் 10 சைட்ஸ் இருக்கும். இப்போ 10க்கு எண்ணுக்கு பதிலாக 10ன்னு போட்டோம்னா 8 × 180 டிகிரி. 8 × 180 டிகிரி எவ்வளோ? 144 1440 ஓகே. அப்போ சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் சரிங்களா 1440. இப்போ ஸ்கொயருக்கு சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ? 360. ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் சரிங்களா. ஃபஸ்ட்டு பேரலல்னா என்னன்னு தெரியணும். பேரலல்னா பேரலல்ங்கிறது ரெண்டு லைன்ஸை பற்றி பேசுகிறது சரிங்களா. பேரலலும் சரி பர்பண்டிகுலரும் சரி. பேரலல் அண்டு பர்பண்டிகுலர்னு சொல்லுவாங்க. பர்பண்டிகுலர் இது ரெண்டுமே ரெண்டு லைனை பற்றி பேசுகிறது சரிங்களா. பேரலல்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு லைன்ஸு, அதுக்கு இடைப்பட்ட தூரம் எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே சமமாக இருக்கணும். அதுக்கு இடைப்பட்ட தூரங்கள் எல்லா இடத்துலையும் இங்கே இது பண்ணாலும் சமமாக இருக்கணும், இங்கே கால்குலேட் பண்ணாலும் சமமாக இருக்கும். அப்படி இருந்தால் அது என்னது பேரலல்னு சொல்லுவாங்க. அந்த லைன்ஸ் எங்கேயுமே டச் ஆகாது சரிங்களா. பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இதுவும் ரெண்டு லைன் தான். நேராக இருக்கா? நேராக தான் போடணும். எனக்கு டேப்ல ஒழுங்காக போட தெரியல, ப்ராக்டிஸ் ஆகலை. இந்த ரெண்டு லைன்ஸ் இது வந்து 90 டிகிரியில் அதை வந்து சந்திக்கணும் சரிங்களா. பார்க்க டீயை தலையால் வச்ச மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அது அந்த லைன் வந்து பர்பெண்டிகுலர் அப்படி சொல்லுவாங்க. பேரலலுக்கும் பர்பெண்டிகுலருக்கும் வித்தியாசம் புரியுதா? Diagonals of the square exactly bisect at 90 degree right angle. Right angle என்னது 90 டிகிரி சரிங்களா. ரெண்டு டயகனல்ஸும் பைசெக்ட் பண்ணுற இடம் 90 டிகிரி. இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் அது ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் சைடு எப்படி இருக்கும்? ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் சைடு எப்படி இருக்கும்? ஆல் ஆர் ஈக்குவல் சைட்ஸ். டயகனல்ஸ் எப்படி இருக்கும்? டயகனல்ஸ் எப்படி இருக்கும்? டயகனல்ஸ் ரெண்டு டயகனல்ஸ் ரெண்டுமே என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அது ரெண்டும் பைசெக்ட் பண்ணும்போது எத்தனை டிகிரியில் பைசெக்ட் பண்ணும்? 90 டிகிரியில் கட் பண்ணும் சரிங்களா. எத்தனை பேரல் லைன்ஸ் இருக்குது? இது ஒரு பேரல், இது ஒரு பேரல் லைன்ஸு ரைட்டு. ஐயோ இது ஒரு பேரல் லைன்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். இப்போது ஸ்கொயருக்கு சொல்லிட்டீங்க ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும் ஸ்கொயர். அப்போ ரெக்டாங்கிளுக்கு எப்படி இருக்கணும்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். வெரி குட். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டு பேரலல் ஓகேங்களா. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டு பேரலல். பேரலல்னா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. எத்தனை சைட்ஸ் இருக்குது? 4 சைட்ஸ். அப்போது சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி. டேஸ் 4 இன்டீரியர் ஆங்கிள் ஈச் மெஷர் 90 டிகிரி சரிங்களா. ஸ்கொயருக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கும். எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்? 4 வெர்டிசஸ். சரி, எத்தனை வெர்டெக்ஸ்? 4 வெர்டெக்ஸ். டெஸ்ட் 2 diagonals bisect each other. பட் அது ஸ்கொயரில் என்ன படித்தோம்? பைசெக்ட் பண்ணும்போது 90 டிகிரியில் கட் பண்ணும் ரைட். ஆனால் இதில் 90 டிகிரியில் கட் பண்ணாது. இதை பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளில் பார்த்தீங்களா, ஆங்கிள் எல்லாமே வேறு வேறு இருக்கும். இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இது இவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போது பைசெக்ட் ஈச் அதர் அவ்வளோதான். 90 டிகிரியில் கட் பண்ணாது ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும். எத்தனை டயகனல் இருக்கும்? 2 டயகனல். இப்போ இது வரைக்கும் ஸ்கொயரு ரெக்டாங்கிள் பார்த்துருவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதில்ல. ரெண்டுக்குமே 4 சைடு தான் இருக்கும். ஆனால் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு எப்படி இருக்கும்? ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்தது
இந்த 2Dயில் பொறுத்த வரைக்கும் 3 பேராமீட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, எதை பற்றி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒன்று ஏரியா, இன்னொன்று பெரிமீட்டர், இன்னொன்று டயகனல். சரிங்களா? அப்போது ஏரியானா என்னன்னு தெரியணும், இன்னொன்று பெரிமீட்டர்னா என்னன்னு தெரியணும், டயகனல்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஏரியானா என்ன, பரப்பளவுனா என்ன? வெரி குட், வெரி குட். அது ஒரு குவான்டிட்டி. இப்போது கடைக்கு போகிறீங்க, தக்காளி வாங்குறீங்க, எப்படி தக்காளி கொடுங்கன்னு கேட்பீங்களா? என்னன்னு கேட்பீங்க? 1 கிலோ தக்காளி கொடுங்க, 2 கிலோ தக்காளி கொடுப்பீங்க, ரைட். இப்போ என்ன வாங்குறீங்கன்னா என்ன கொடுங்கன்னு கேட்பீங்களா? அது மாதிரி ஒரு இடத்த வாங்குறதுக்கு எப்படி கேட்குறது? 1 இடம் கொடுங்க, 2 இடம் கொடுங்க, 3 இடம் கொடுங்க, 4 இடம் அப்படின்னு கேட்க முடியும்? அதை பற்றி படிக்கிறது தான் அந்த ஏரியா. சரிங்களா? இப்போ ஏரியாங்கிறது எந்தெந்த யூனிட்டில் மேக்ஸிமம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போது ஹவுஸில் இது வாங்கினீங்கன்னா, பிளாட் வாங்கினீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? சென்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இல்லைன்னா ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க? ஒரு சதுர அடி, ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவாங்க. ஒரு சதுர அடி இவ்வளோ, இல்லைன்னா ஒரு சென்ட் இவ்வளோன்னு, அப்படி தானே வாங்குவோம். சரி, அது என்ன ஒரு சென்ட்டு, ஒரு சதுர அடி அப்படின்னா என்ன? ரைட், கவனிங்க. 1 ஹெக்டர். இப்போ ஏரியா பொறுத்த வரைக்கும் என்னென்ன யூனிட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்டர்னு யூஸ் பண்ணுவாங்க. 1 ஹெக்டர். 1 ஹெக்டர் அப்படின்னா 10,000 ஸ்கொயர் மீட்டர். ஸ்கொயர் மீட்டர். 1 ஹெக்டர்னா என்னது? 10,000 ஸ்கொயர் மீட்டர். 1 சென்ட் 40.47 ஸ்கொயர் மீட்டர். மேக்ஸிமம் நம்ம ஸ்கொயர் மீட்டர் யூஸ் பண்ண மாட்டோம் நம்மளோட இதில். எப்படின்னா, வீட்டில் வாங்கும்போது எத்தனை அடின்னு தான் வாங்குவோம், எத்தனை ஃபீட்னு தான் வாங்குவோம், எத்தனை சதுர அடின்னு தான் கேட்டு வாங்குவோம், ரைட்? அப்போது ஒரு சென்ட்டுங்கிறது எத்தனை சதுர அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 435.6 ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஏக்கருங்கிறது 100 சென்ட்டு. ஓகேவா? இப்போ ஒரு ஹெக்டருங்கிறது எத்தனை ஸ்கொயர் மீட்டரு? 10,000 ஸ்கொயர் மீட்டர். அப்போ ஆஃப் ஹெக்டருங்கிறது 5,000 ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? ஓகே. இப்போது 1 மீட்டர் ப்ளஸ் 1 மீட்டர் எவ்வளோ வரும்? 1 மீட்டர் ப்ளஸ் 1 மீட்டர், 1 மீட்டரையும் 1 மீட்டரையும் கூட்டினா என்ன வரும்? 2 மீட்டர், ரைட்டா? 1 மீட்டர் 1 மீட்டரையும் கூட்டினா என்ன மீட்டரு? 2 மீட்டர். 1 மீட்டரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? என்னது? மீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 1 சென்டிமீட்டரையும் 1 சென்டிமீட்டரையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? சரி. இப்போ இந்த 1 மீட்டர் ஸ்கொயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் உள்ள ஸ்கொயர். அதை தான் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஸ்கொயர் மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஒரு ஹெக்டருங்கிறது எத்தனை ஸ்கொயர் மீட்டர்னு சொல்கிறோம்? ஒரு ஹெக்டருங்கிறது எத்தனை ஸ்கொயர் மீட்டர்னு சொல்கிறோம்? 10,000 ஸ்கொயர் மீட்டர். அப்போது இந்த இருக்கா 1 மீட்டர் அகலம் 1 மீட்ரு, சாரி, இந்த மாதிரி 10,000 இருந்தால் தான் அது ஒரு ஹெக்டர். 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் உள்ள அந்த இது ஒரு டைல் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி 10,000 இருந்துச்சுன்னா அது ஒரு ஹெக்டர். அதை தான் நம்ம ஏரியாவாக அளந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி. அப்போ ஏரியாங்கிறது ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே உள்ளது தான் ஏரியா. இதுக்கு ஏரியா என்னது? இதுதான் ஏரியா. இந்த போர்டுக்கு எது ஏரியா? போர்டுக்கு எது ஏரியா? இந்த போர்டோட ஏரியா அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இது ஃபுல்லாக போர்டோட ஏரியா. இந்த டேபோட ஏரியானா எதை சொல்லுவீங்க? இது ஃபுல்லாக, இதுதான் டேப். அதோட அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஏரியா கண்டுபிடிக்கும். சரிங்களா? சரி. சரி, இது என்ன ஃபார்மேஷனில் இருக்கு? இந்த இது ஸ்கொயர் மாதிரி இருக்கா? இது ரெக்டாங்கிள். இந்த இதுக்குள்ள சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் இருக்கா? அது எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு ஸ்கொயரில்? இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? 20 இருக்கா? இதில்
எத்தனை இருக்குது? எத்தனை இருக்குது? 42 இருக்குது. அப்போது இந்த சின்ன சின்ன ஸ்கொயர் எல்லாத்தையும் எண்ணுனீங்களா இல்லை இப்படி எண்ணுறீங்க? இந்த சைடு எத்தனை ஸ்கொயர் இருக்குது, இந்த சைடு எத்தனை ஸ்கொயர் இருக்குது, அது ரெண்டு என்ன பண்ணுறீங்க? மல்டிப்ளை பண்ணால் ஃபுல்லாக கிடச்சிருதா எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு? அதான் கான்செப்ட். அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பக்கத்தையும் பெருக்கினா போதும். இந்த பக்கத்தையும் பெருக்கினா போதும். பக்கம் இன்ட்டு பக்கம். சரிங்களா? அப்போ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன படித்தோம்? எல்லா சைட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு பக்கத்தோட அளவு நம்ம ஏன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த பக்கத்தோட அளவு என்னது? ஏ தானே. அப்போ ஏரியாங்கிறது என்னது? சைடு இன்ட்டு சைடு, பக்கம் இன்ட்டு பக்கம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு. ஓகேங்களா? ஏங்கிறது என்னது? ஒரு பக்கத்தோட அளவு. இப்போ இந்த ஒரு பக்கத்தோட அளவு 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்கத்தோட அளவு 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 100 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? 100 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 100 மீட்டர் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் உள்ள 100 இந்த மாதிரி 100 இருக்கும். 100 இருந்தால் தான் அது 10க்கு 10. சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். சரிங்களா? பக்கம் இன்ட்டு பக்கம். அப்போது ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல் படித்தோம், ரைட்? அப்போது இதுக்கு லென்த்துன்னு வச்சுக்குவோமா? நீளத்துக்கு லென்த்து அதை எல்லுன்னு சொல்லுவோம். அகலத்துக்கு பிரெத்து அது பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அதே கான்செப்ட். அதை எப்படி எத்தனை பாக்ஸ்ன்னு என்ன நீங்கள் இந்த சைடு எத்தனை பாக்ஸ் இருக்குது, இந்த சைடு எத்தனை பாக்ஸ் இருக்குது, அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ இந்த சைடு எல்லு, இது ரெண்டையும், அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? எல் இன்ட்டு பி. எல்லுனா என்னது? பினா என்னது? ஓகேங்களா? சரி, இங்கே லென்த்து 6 மீட்ரு, பிரெத்து 3 மீட்ரு. இப்போ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் எவ்வளோ இருக்கும்? ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் எவ்வளோ? 18 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? 18 மீட்டர் ஸ்கொயர். இது சப்போஸ் லென்த் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், பிரெத் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அப்போனா எவ்வளோ இருக்கும் ஏரியா ஆஃப் தி? எவ்வளோ? 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 10 இன்ட்டு 6 60, சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ ஏரியா பொறுத்த வரைக்கும் மீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? ஏரியாவில் எதுவும் டவுட் இருக்கா? ஏரியானா ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுச்சா? ஓகே தானே? ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? ஓகே. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர்னா ஓகே. இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க, அந்த இடம் நம்மளோட தான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க வச்சுக்குவீங்க? சுற்றி என்ன பண்ணுவீங்க? வேலி போடுவீங்க, ரைட்? அப்போ ஏரியாங்கிறது கொஸ்டினில் ஏரியா மட்டும் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க? ஒரு ஏரியா வாங்கி அந்த இடத்த சமம் பண்ணுறேன், அதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு இடம் வாங்கி அந்த இடத்த சமம் பண்ணுறேன் அப்படின்னு கொஸ்டினில் வருது. அப்போ நம்ம கொஸ்டினில் ஐயோ ஏரியா கேட்கல, பெரிமீட்டர் கேட்கல, எதை கேட்குறது, எதை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கக்கூடாது. தரையை சமம் பண்ணுறது, தரையை சிமெண்ட் போடுறது, தரையில் டைல்ஸ் போடுறது, அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சப்போஸ் ஃபென்சிங் போடுறோம், சுற்றி வேலி போடுறோம், சுற்றி கம்பு உண்டுறோம் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? இப்போ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஒரு சைடு ஏன்னா 4 சைடுமே ஏ. அப்போது பெரிமீட்டர்னா ஒன்றும் இல்லை, சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். பெரிமீட்டர்னா என்னது? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். எல்லா பக்கத்தையும் கூட்டி போட்டால் அதுதான் என்னது? பெரிமீட்டர். அப்போது ஒரு சைடோட அளவு ஏ, 4 பக்கமும் இருக்குது. 4 ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏனா 4a. இது எதோட பெரிமீட்டர் ஃபார்முலா? ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஃபார்முலா. இது எல் பி. இப்போ இது எல்லுனா அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது
இதுவும் எல் தானே. இது பினா அதுக்கு ஆப்போசிட் உள்ளது இது பி. அப்போது பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் எத்தனை எல் இருக்குது? 2 எல் இருக்கா? அதே மாதிரி எத்தனை பி இருக்குது? 2 பி. ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டாச்சு. 2L + 2B. இதில் ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? L + B. அப்போ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யூனிட் தான் கொடுப்பான். சைடோட அளவு தான் கொடுப்பான். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் லென்த்து பிரெத்து 2 சைடு தான் கொடுப்பான். சரிங்களா? ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? சரிங்களா? பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? 2 × L + B. எல்னா என்னது? பினா என்னது? ஓகேங்களா? சரி. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? 4. ஏனா என்னது? பக்கத்தின் அளவு சைடு ஆஃப் தி ஸ்கொயர். diagonal. அப்போ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் எத்தனை டயகனல் இருக்கும்? டயகனல். அப்போ டயகனல் கேட்பாங்கன்னா டயகனல்னா என்ன அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு எவ்வளோ, அதான் டயகனல். சரிங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு எவ்வளோ, இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம 10th ஒரு பித்தாகரஸ் தியரம் படிச்சிருப்போம், ரைட்டா? ஞாபகம் இருக்கா? இது எத்தனை டிகிரி? எப்படி 90 டிகிரி சொல்கிறீங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? நம்ம எங்கேருந்து எடுத்து வச்சுருக்கோம்? ஸ்கொயர்லேருந்து எடுத்து வச்சோம். ஸ்கொயரோட இது எவ்வளோ? 90 டிகிரி. சரிங்களா? ஓகே. இதை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம், இதை பி, சி. சரிங்களா? பக்கத்தோட அளவு எவ்வளோ? ஏன்னு வச்சு. ஓகேங்களா? இப்போ இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்து தனியாக வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது 90 டிகிரியா? சரி. அப்போ இதோட நீளம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது நம்ம பித்தாகரஸ் தியரப்படி என்ன ஃபார்முலா? அது ஏசி ஸ்கொயர்டா? ஏசி ஸ்கொயர்டு எதுக்கு சமமாக இருக்கும்? ஏபி ஸ்கொயர்டு. இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பிசி ஸ்கொயர். சரிங்களா? இப்போ ஏபியோட லென்த்து என்னது? ஏ ஸ்கொயர், ரைட்டா? பிசியோட லென்த்து அது ஏ தான், ஏ ஸ்கொயர் வச்சாச்சு. அப்போ ஏ ஸ்கொயர் கூட்டினோம்னா 2A ஸ்கொயர். இது ஏசி ஸ்கொயரோட வேல்யூ. நம்மளுக்கு தேவை என்னது? ஏசி தான் வேணும். இப்போது ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனால் அது என்னவா மாறிடும்? ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். சரிங்களா? அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2A ஸ்கொயர். இதுலேருந்து ஸ்கொயர் ரூட்டை வெளியே எடுத்தோம்னா 2க்கு வெளியே எடுக்க முடியாது, பட் ஏக்கு வெளியே எடுக்கலாம். A × √2ன்னு படிச்சிருங்க. சரிங்களா? இப்போ டயகனலோட ஃபார்முலா என்னது? A × √2. ஏனா என்னது? பக்கத்தின் அளவு. சரிங்களா? D ஃபார் டயகனல், P ஃபார் பெரிமீட்டர், A ஃபார் ஸ்மால் ஏ வந்து சைடு, கேபிட்டல் ஏ போட்டோம்னா ஏரியா. ஓகேங்களா? √2 ஏன்னு படிக்காதீங்க, A × √2ன்னு படிங்க. சரிங்களா? √2 ஏன்னு போட்டிங்கன்னா படிச்சிங்கன்னா √2க்கு அப்புறம் ஏ உள்ளக்க வருமா, ரூட்டுக்குள்ளே வருமா, வெளியே வருமா குழப்பம் வரும். சரிங்களா? அதனால் A × √2 அப்படின்னு படிங்க. சரிங்களா? அப்போ ஸ்கொயருக்கு 3 ஃபார்முலா படிச்சோம், ரைட்டா? ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? A ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? 4A. டயகனல் ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? A × √2. சரிங்களா? சரி. இப்போது பக்கத்தின் அளவு 8ன்னு கொடுத்துட்டான். அப்போ டயகனலோட அளவு என்னவாக இருக்கும்? 8 × √2. சரிங்களா? 8 × √2. இப்போ டயகனல் வந்து A × √2 தானே. அப்போ ஏக்கு பதில் 8ன்னு போட்டோம்னா 8 √2. ஓகேங்களா? இப்போ டயகனலோட அளவு 8ன்னு சொல்லிட்டேன். டயகனல் அளவு 8. சரிங்களா? அப்போது ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். டயகனல் மூலை விட்டத்தின் அளவு 8ன்னு கொடுத்தாச்சு. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? A ஸ்கொயர். அப்போது
ஏ ஸ்கொயர்னா ஏ வேணும். ஏயோட அளவு எங்கேருந்து எடுக்கிறது? மூலை விட்டத்துலேருந்து எடுக்கணும். டயகனலோட ஃபார்முலா என்னது? ஏ இன்ட்டு ரூட் 2. இப்போ டயகனலுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? ஏ இன்ட்டு ரூட் 2, 8. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு தேவை ஏ தான் தேவை. இப்போ 8 ரூட் 2 வாங்கிட்டு கொண்டு போயிருப்போம். சரிங்களா? அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 8/√2. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதிலாக 8/√2 த ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? அப்போ 8 ஸ்கொயர்டு இஸ் 64. √2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2. இதை அடிச்சிங்கன்னா 32. ஃபார்முலாலாம் கட்டம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? டயகனலுக்கு என்ன ஃபார்முலா? A√2. அப்போ ஏ வேணும்னா D/√2. சரிங்களா? அப்போ டயகனல் கொடுத்து ஏரியா கேட்டாங்கன்னா D/√2 த ஹோல் ஸ்கொயர். டயகனல் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஏ இன்ட்டு √2. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து நம்ம ஏ கண்டுபிடிக்கணும்னா டயகனல் டிவைடட் பை √2. சரிங்களா? நம்மளுக்கு ஏரியா ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். இப்போ ஏக்கு பதிலாக D/√2 போட்டிங்கன்னா D/√2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ சில சம்மில் டயகனல் மட்டும் கொடுப்பாங்க, சைட்ஸ் கொடுக்காம டயகனல் கொடுத்து ஏரியா கேட்கலாம். அப்போ டயகனல் கொடுத்தா அப்போ டிக்கு பதிலாக 8ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 8 ஸ்கொயர் 64. 60/√2. √2 த ஹோல் ஸ்கொயர் வந்து 2. 32 இஸ் த டைரக்ட் ஆன்சர். சரிங்களா? நீங்கள் ஏயை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்க தேவையில்லை. சரி, ரெக்டாங்கிளோட டயகனல் அப்படியே ஃபார்முலா எழுதிடுவோமா? இது எல், அப்போ இதுவும் எல் தான். இது பிரெத்து. அப்போ இதோட அளவு தான் தேவை டயகனல். இப்போ டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே பித்தாகரஸ் தியரம். சரிங்களா? அப்புறம் தேவை டி தான் தேவை. அப்போ ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர். டினா என்னது? டயகனல், மூளை விட்டோம். சரிங்களா? டினா என்னது? டயகனல். எல் ஃபார் லென்த்து, பி ஃபார் பிரெத்து. இந்த ட்ரையாங்கிளை அப்படியே உடச்சி இங்கே வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இப்போது ஏரியா ஆஃப் தி ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் மூணு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ரைட்டா? டயகனல் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? டயகனல் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். டயகனல் ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ இன்ட்டு √2. சரிங்களா? ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? எல் இன்ட்டு பி. பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ஏ பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? 4a. ஏனா என்னது? சும்மா ஒர்க் அவுட் சம்ஸ் சும்மா செஞ்சு பாருங்கள். நிறையா சம்ஸ் இருக்குது, பிடிஎஃப் அப்படியே அனுப்பி விட்றோம். ரெக்டாங்கிளை பற்றி சொல்லியிருக்காங்க, ரெக்டாங்கிளை பற்றி கேட்டிருக்காங்க. ரைட்? அதோட ஏரியாவையும் அதோட பெரிமீட்டரையும் கேட்டிருக்காங்க. லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத்து கொடுத்துருக்காங்க. ஏரியா வேணும்னா ரெண்டையும் பெருக்கி போட்டுரும். 6 × 4 24. பிரெத் பெரிமீட்டர் வேணும்னா 10 × 2 20. அப்போது 20 24 தானே வரும். இல்லைங்களா? ரெண்டு ஆப்ஷனுமே ரெண்டு வச்சுருக்காங்க. அப்போ அவங்க கரெக்டாக எந்த பொசிஷனை கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். பெரிமீட்டர் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து தான் ஏரியா சொல்லணும். சரிங்களா? இப்போ பெரிமீட்டர் 20, ஏரியா வந்து 24. இப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 × எல் ப்ளஸ் பி. அப்போ 2 × 6 + 4, 10 × 2 20 மீட்டர். சரிங்களா? ஏரியாங்கிறது எல் இன்ட்டு பி, 6 மீட்டர் இன்ட்டு 4 மீட்டர், 24 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, இது செஞ்சு பாருங்கள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஷேப்டு ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க 820ன்னு. அண்ட் இட்ஸ் வித்து கொடுத்துருக்காங்க. வித்துனா நத்திங் பட் பிரெத்து தான் வித்து. சரிங்களா? சில இதில் பிரெத்துன்னு சொல்லுவாங்க, சில இதில் வித்துன்னு சொல்லுவாங்க.
அது 20 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. லென்த்து கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. இதில் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா எவ்வளோ? 820 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா ஈக்குவல் டு 820 ஸ்கொயர் சென்டிமீட்டர். எதோட ஏரியா கொடுத்துருக்காங்க? ரெக்டாங்குலர் ஷேப். அப்போது ஒரு ஷேப் பண்ணோன்னா அந்த ஷேப் நம்ம மைண்டில் வந்துடணும். அந்த பேரை படித்தோன்னா ரெக்டாங்கிள் இப்படி இருக்கும். அப்போ அதுக்கு எல்லும் பியும் யூஸ் பண்ணுவோம். அப்போ எல்பி பேஸ் பண்ணி தான் ஃபார்முலாஸ் இருக்கும் அப்படின்னு வரணும். சரிங்களா? எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு 820. எல்லு கொடுக்கல, பிரெத்து கொடுத்துருக்காங்க 20. இப்போ கேன்சல் பண்ணோம்னா 41 லென்த்தா. ஓகே. பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. 2 எவ்வளோ? சரி, எல் எவ்வளோ? 41 ப்ளஸ் 20. 61 இன்ட்டு 2 122. இது என்னது? சென்டிமீட்டர். சாரி, எல்லாமே சென்டிமீட்டர் தானா? லென்த்து வந்து 41. ஏ ஆப்ஷனா? ஓகே. A square of side 2 centimeter joined with a rectangle. அந்த லைனுக்கு என்ன அர்த்தம்? A square of side 2 centimeters is joined with the rectangle. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்கொயரு, அதோட பக்க அளவு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கத்தோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர். அது எதோட கொண்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க? ரெக்டாங்கிள் செவ்வகத்தோட ஜாயின் பண்ணுறாங்க. அதோட லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். இப்போது அதோட கம்பைன் ஷேப்போட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இங்கே வா. எவ்வளோ வந்துச்சு? 54 வந்துச்சா? ஒரு ரெக்டாங்கிள் ஓகே. நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15. அகலம் 10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதோட ஒரு ஸ்கொயரை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஸ்கொயரோட அளவு 2ன்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? நல்லா கவனிக்கணும். ஆக்சுவலி இந்த ரெக்டாங்கிளோட இது பெரிமீட்டர் எவ்வளோ வரும்? ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15. பிரெத் எவ்வளோ? 10. ரெண்டையும் ஆட் பண்ணால் 25. சரிங்களா? 25 இன்ட்டு 2 50. ஆக்சுவலி இந்த ரெக்டாங்கிளோட அளவு பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா 50. இப்போ எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து எதை சேர்த்துருக்காங்க? இந்த ஸ்கொயரை சேர்த்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் இப்படி பண்ணனால எங்கே மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் சேம் தானே. எந்த இடம் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குது உங்களுக்கு? இது. அப்போ அந்த அளவோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்க, ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர். சரிங்களா? இப்போ இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்களா? சப்போஸ் 3ன்னு கொடுத்தாங்கன்னா 3 இன்ட்டு 2 6. அதோட ஆட் பண்ணி போட்டுற வேண்டும். இதோட அளவு 2, இதோட அளவு 2. இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். சரிங்களா? பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இப்போ 15 ப்ளஸ் 10 50. இது பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள். சரிங்களா? இதோட இந்த ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணுறோம். இப்போ 50 + 4 54. The length of the rectangular park is 14 meter more than its breadth. If the perimeter of the park is 200 meter, what is its length கேட்டிருக்காங்க. Find the area of the park ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு என்ன அர்த்தம்? The length of the rectangular park is 14 meter more than its breadth. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? லென்த்துக்கும் பிரெத்துக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 14 மீட்டர். சரிங்களா? இது என்ன கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் தி பார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200 மீட்டர். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லென்த்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? length of the park 14 meter more than its breadth. More or less அப்படின்னா என்னது? அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்போ டிஃப்ரென்ஸ் எப்படி போடுவோம்? எல் மைனஸ் பி ஈக்குவல் டு 14. ரைட்டா? லென்த்துக்கும் பிரெத்துக்கும் வித்தியாசம். எல் மைனஸ் பி ஈக்குவல் டு 14.
பெரிமீட்டர் ஆஃப் த பார்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200 கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் தி இது என்ன ஷேப்பு? ரெக்டாங்குலர் ஷேப். அப்போ ரெக்டாங்குலருக்கு பெர்மனெண்ட் ஃபார்முலா என்னது? 2 × L + B. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200. அப்போ இதுலேருந்து L + B மட்டும் எடுத்துட்டோம்னா 100. அப்போ L - B 14, L + B 100. ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடுவோம். சால்வ் பண்ணோம்னா 2L சால்வ் பண்ணுறதுனா ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். L - B 14, L + B 100. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 57. அப்போ L 57னா பிரெத்து 43. நம்மளுக்கு தேவை என்னது? லென்த்து விட்டுருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி பார்க்கு. இப்போ ஏரியா L × B 57 × 43 எவ்வளோ வருது? 2451 மீட்டர் ஸ்கொயர். இந்த 114 எப்படி இருந்துச்சு? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். இது எப்படி போடுறோம்? L - B 14 எப்படி போடுறோம்? ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பார்க் இஸ் 14 மீட்டர் மோர் தென் இட்ஸ் பிரெத். சரிங்களா? லென்த்தையும் பிரெத்தையும் டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போது L - B 14, L + B 100 எப்படி கண்டுபிடிச்சோம்? பெரிமீட்டர் வந்து 200 மீட்டர். பெரிமீட்டர்னா எதோட பெரிமீட்டரு? ரெக்டாங்குலர் பெரிமீட்டர். ரெக்டாங்குலர்னா என்ன ஃபார்முலா? 2 × L + B. அதோட அளவு தான் 200. இதில் இருந்து L + B மட்டும் எடுத்துக்கிட்டோம். அது வந்து 100. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா லென்த்தோட அளவு தெரிஞ்சு போயிடும் 57. பிரெத்தோட அளவு L + B 100னா L 57 கொடுத்துட்டாங்க. 100லேருந்து 57 கழிச்சோம்னா 43ங்கிறது பிரெத்து கிடச்சிரும். இப்போ ஏரியா L × B. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? ரெக்டாங்குலர் ஹேஸ் லென்த் 40 cm and breadth 20 cm. How many squares with side 10 cm can be formed from it? ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதோட லென்த்து பிரெத்து கொடுத்துட்டாங்க. அந்த ரெக்டாங்கிள் இருந்து 10 cm அளவு உள்ள ஸ்கொயர் எத்தனை எடுக்க முடியும்? அப்போ இப்படி கேட்டாவே how many அப்படின்னு கேட்டாவே ரெண்டோட ஏரியாவையும் டிவைட் பண்ணிடணும். ரெண்டோட ஏரியாவை என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர். சரிங்களா? ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் எவ்வளோ வரும்? 40 × 20 டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் என்ன வரும்? 10 × 10. ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா 4 × 2 8. இப்போ இந்த மாதிரி ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் வேறு நிறையா நம்ம பார்ப்போம். இதில் 3Dலாம் நிறையா வரும். சரிங்களா? அதில் வந்து வால்யூம் டிவைடட் பை வால்யூம் வரும். இதில் ஏரியா டிவைடட் பை ஏரியா. சரிங்களா? அதோட ஏரியாவும் இதே ஏரியாவும் டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போது ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர். இப்போ 40 × 20 டிவைடட் பை 10 × 10. ஒரு 0 கேன்சல், ஒரு 0 கேன்சல். அப்போ எத்தனை ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியும்? 8 ஸ்கொயராக ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? அந்த ரெக்டாங்கிள்லேருந்து எத்தனை ஸ்கொயர் எடுக்க முடியும்? 8 ஸ்கொயர் எடுக்க முடியும். ஓகேங்களா? பேஜ் நம்பர் அல்லது கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. பேஜ் நம்பர் இருக்கா? பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. இல்லை கொஸ்டின் எழுதாதீங்க. A floor is 10 meter long and 8 meter wide. ஒரு தரை அதோட நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது 10 மீட்டர் லாங்கு, 8 மீட்டர் ஒய்ட் ஆர் பிரெத். சரிங்களா? A carpet of size 7 meter long and 5 meter. அந்த தரையில் என்ன விரிக்கிறாங்க? கார்பெட் வைக்கிறாங்க. அதோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க 7 meter long, 5 meter wide. Find the area of the floor that is not covered by the carpet. கார்பெட்லேருந்து கவர் ஆகாத ஏரியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கவனிங்க. இது ரூமு. சரிங்களா? ரூமோட நீளம் அகலம் கொடுத்துருக்காங்களா? 10 மீட்ரு, இது 8 மீட்ரு. சரிங்களா? இது கார்பெட்டு. கார்பெட்டோட நீளம் அகலம் 7 மீட்ரு 5 மீட்டர். சரிங்களா? அவங்க கேட்டிருக்கிற என்னது? ஏரியா ஆஃப் தி நாட் கவர்டு பை கார்பெட். இந்த ஏரியாவை கேட்டிருக்காங்க.
ரைட்டா? இப்படி இந்த ஏரியாவுக்கு மட்டும் நம்ம எது ஃபார்முலா படித்தோமா? பட் இது ரெக்டாங்கிள் ஷேப். ஓகே, ரெக்டாங்கிள் ஷேப்பு இந்த ஏரியாவை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு எதாவது ஃபார்முலா படித்தோமா? இல்லை. அப்போ இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பு, இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பு. சரிங்களா? அப்போ இந்த பெரிய ரெக்டாங்கிள்லேருந்து இந்த சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியாவை கழிச்சிட்டோம்னா மீதி உள்ள ஏரியா கிடச்சிருமா? அப்படி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா. ரெக்டாங்கிள் ஆஃப் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது? L இன்ட்டு பி. சரிங்களா? அப்போ பெரிய பெரிய ரெக்டாங்கிளுக்கு எல் கேபிட்டல் எல்லில் வச்சுக்கிறோம் 10 மீட்டர், கேபிட்டல் பி 8 மீட்டர். சின்ன ரெக்டாங்கிளுக்கு சின்ன எல் வச்சுக்கிறோம் 7 மீட்டர் 5 மீட்டர். அப்போது அதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு எல் இன்ட்டு பி பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா. அப்போ 10 இன்ட்டு 8 மைனஸ் 7 இன்ட்டு 5. அப்போ 80 மைனஸ் 35 அப்போ ஈக்குவல் டு 45 மீட்டர் ஸ்கொயர். இதோட அளவு தெரியுமா? கார்பெட் கவர் பண்ணாத அந்த நீளம், அந்த அளவு தெரியுமா? எவ்வளோ? இதோட மொத்த நீளம் எவ்வளோ? 8 மீட்டர். ரைட்? இது எவ்வளோ? 3 5. சரிங்களா? இது 5 மாதிரி தான் தெரியுது, 3 மாதிரி தெரியுதா? சரி, 5. அப்போ இதோட அளவு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இதோட அளவு எவ்வளோ இருக்கும்? வெரி குட். 8ல் இந்த இடம் போச்சுன்னா 5, 8 மைனஸ் 5 3. அப்போது ரெண்டுக்குமே இந்த அளவும் இந்த அளவும் சேர்த்து தான் 3. அப்போது இது எவ்வளோ? 1.5, இது ஒரு 1.5. சரி, கவனிங்க. இதோட அளவு எல், இதோட அளவு பி. சரிங்களா? இது எல், இது பி. உள்ளக்க ஒரு ரோடு போடுறாங்க அந்த சைட்ஸை சுற்றி. சரிங்களா? இந்த ரோடோட அளவு வந்து எக்ஸ். சரிங்களா? ரோடோட அளவு எக்ஸ். இப்போ இந்த ரோடோட ஏரியா இதை தான் நம்ம ஃபியூச்சர் இதில் பார்த்தோம். சரி, அதை நம்ம அப்படி கண்டுபிடிக்க முடியாமல் வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது இதோட அளவு எல்லுன்னு சொல்லியாச்சு, இதோட அளவு பிரெத்துன்னு சொல்லி பின்னு சொல்லியாச்சு. அப்போ இதோட அளவு என்னவாக இருக்கும்? இந்த சைடு இதோட அளவு எக்ஸு, இந்த சைடு இதோட அளவு எக்ஸு, இந்த சைடு இதோட அளவு எக்ஸு. இந்த நீளத்தோட அளவு நான் எல்லுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த நீளத்தோட அளவு என்னவாக இருக்கும்? என்னவா இருக்கும்? அந்த லென்த்தில் இருந்து இங்கிட்டு ஒரு எக்ஸ் இங்கிட்டு ஒரு எக்ஸ் ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா எல் மைனஸ் 2x. அதே மாதிரி இங்கே இந்த இந்த இதோட அளவு, இந்த சின்ன இதோட அளவு பி மைனஸ் 2x. அப்போ நம்ம ஏரியா ஆஃப் தி ரோடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? பெரிய ரெக்டாங்கிளோட அளவு எல் இன்ட்டு பி, அதுலேருந்து எதை கழிப்போம்? எல் மைனஸ் 2x இன்ட்டு பி மைனஸ் 2x. இப்போ எல் இன்ட்டு பி மைனஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எல்பி மைனஸ் 2lx மைனஸ் 2bx ப்ளஸ் 4x ஸ்கொயர்டா. இப்போ எல்பி மைனஸ் உள்ளக்க மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2lx ப்ளஸ் 2bx
minus 4x square ரைட்டா எல்பியும் மைனஸ் எல்பியும் கேன்சல் ஆயிருமா இப்போ இதில் என்னென்ன காமனாக இருக்குது 2x காமனாக இருக்கா வெளியே எடுத்துட்டோம்னா எல் ப்ளஸ் பி மைனஸ் 2x இப்போ இந்த ஃபார்மேட்டில் போட்டு ஏரியா ஆஃப் தி ரோடு கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா எல் ப்ளஸ் பி மைனஸ் 2x எல் உங்களுக்கு தெரியும் லென்த்து பி உங்களுக்கு தெரியும் பிரெத்து எக்ஸுங்கிறது அந்த ரோடோட அளவு சரிங்களா அந்த ரோடு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு போட்டுரும் சரிங்களா சரி இந்த ஃபஸ்ட்டு கான்செப்டில் உள்ளக்க ரோடு போட்டாங்க இது ஃபஸ்ட்டு கான்செப்ட் சரிங்களா செகண்ட் கான்செப்ட்டு வெளியே ரோடு போடுறாங்க சரிங்களா உள்ளக்குள்ள நீளம் அவ்வளோ கொடுத்துட்டாங்க வெளியில் ரோடு போடுறாங்க இந்த ரோடோட அளவு பார்த்தீங்கன்னா எக்ஸு சரிங்களா இப்போ ஏரியா ஆஃப் தி ரோடு கண்டுபிடிக்கணும் அப்போ உள்ளக்குள்ள இந்த நீளத்தோட அளவு எல் அப்போ இங்கே உள்ள பெரிய இதோட அளவு எவ்வளோ இருக்கும் எல் ப்ளஸ் வெரி குட் 12 ப்ளஸ் 2x அப்போ பிரெத்து பி ப்ளஸ் 2x இங்கிட்ட ஒரு எக்ஸு அங்கிட்ட ஒரு எக்ஸ் சரிங்களா அப்போ ஏரியா ஆஃப் தி ரோடு எல் ப்ளஸ் 2x இன்ட்டு பி ப்ளஸ் 2x மைனஸ் எல் இன்ட்டு பி சரிங்களா பெரிய ரெக்டாங்கிலேருந்து சின்ன ரெக்டாங்கிளில் ஏரியா கழிக்கிறோம் அப்போ எல்பி ப்ளஸ் 2LX ப்ளஸ் 2BX ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் எல்பி இப்போ ப்ளஸ் எல்பி மைனஸ் எல்பின்னு கேன்சல் பண்ணிடுவோம் இது என்ன இருக்கும் 2x எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா எடுத்துட்டோம்னா எல் ப்ளஸ் பி ப்ளஸ் 2x சரிங்களா இது ஏரியா ஆஃப் தி ரோடு இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இங்கே மைனஸ் இருக்கும் இங்கே ப்ளஸ் இருக்கும் சரிங்களா எங்கே எப்படி போடணும் அது ரொம்ப முக்கியம் இது உள்ளக்க ரோடு போடுறாங்க வெளியில் உள்ள அவுட்ரு பாயிண்ட் கொடுத்துட்டு சரிங்களா அவுட்ரு பாயிண்ட் கொடுத்து கேட்குறது இது இன்னர் பாயிண்ட் கொடுத்து கேட்குறது சரிங்களா இது வெளியில் ரோடு போடுறது இது உள்ள ரோடு போடுறது சரிங்களா பார்டரை சுற்றி ரோடு போடாமல் குறுக்க நெருக்க ப்ளஸ் மாதிரி ரோடு போடுறது இது ஒரு டைப் இருக்கு அந்த மாதிரி இது எல் இது பி ரோடோட அளவு எக்ஸு அப்போ ஏரியா ஆஃப் தி ரோடு ஏரியா ஆஃப் தி ரோடுனா எது இதான ஏரியா இந்த ஏரியா தானே கண்டுபிடிக்கணும் கவனிங்க இந்த ஏரியா தானே கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போது இதோட பிரெத்து நம்மளுக்கு எக்ஸு தெரியும் நீளம் எவ்வளோ இந்த ரோடோட நீளம் எல் அப்போ எல்லையும் எக்ஸையும் கேட்டோம்னா அந்த ரோடோட ஏரியா கிடச்சிருமா எல்லையும் எக்ஸையும் இருக்குன்னா அந்த ரோடோட ஏரியா கிடச்சிரும் அதே மாதிரி இந்த ரோடுக்கு எதையும் இருக்குன்னா போதும் பிஏயும் எக்ஸையும் அப்போது ப்ளஸ் பிஎக்ஸ் ரெண்டு ரோடோட ஏரியா கிடச்சிருச்சு ஆனால் நடுவில் உள்ளதை மட்டும் ரெண்டு இதுலேயுமே ஆட் பண்ணியிருப்போம் இந்த ரோடுக்கு என்ன பண்ணணும் எல்லையும் எக்ஸையும் பெருக்கணும் ரைட் இந்த ரோடுக்கு என்ன பண்ணணும் பிஏயும் எக்ஸையும் பெருக்கணும் பட் இந்த பார்ட்டு மட்டும் ரெண்டு இதுலேயுமே வந்திருக்கும் இதுலேயும் வந்திருக்கும் இதுலேயும் வந்திருக்கும் அப்போ இந்த பார்ட்டை ஒரு தடவை மைனஸ் பண்ணிடுவோம் இந்த பார்ட்டுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது இதோட நீளம் எவ்வளோ எக்ஸ் தானே ரெண்டு சைடும் எல்லா சைடும் ஸ்கொயர் மாதிரி தானே இருக்குது எக்ஸ் அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா அதை மட்டும் ஒரு தடவை கழிச்சிடும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதில் எது காமனாக இருக்குது எக்ஸு காமனாக இருக்கா எல் ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ்
எந்த சைட்ஸ் எந்த சம்லையும் டயக்ராம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ உள்ளக்கையா வெளியே வருதா ரோடு எப்படி கண்டுபிடிக்கிறது? அலாங் த சைட்ஸ் அப்படின்னா உள்ளக்க, சரிங்களா? அரவுண்ட் த சைட்ஸ்னா வெளியே, சரிங்களா? அலாங் த சைட்ஸ்னா உள்ள, அரவுண்ட் த சைட்ஸ்னா வெளியே, சரிங்களா? கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். அலாங் த சைட்ஸுக்கு ஏரியா ஆஃப் த ரோடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன ஃபார்முலா? 2x இன்ட்டு எல் ப்ளஸ் பி மைனஸ் 2x. எல்னா என்னது? பினா என்னது? எக்ஸ்னா என்னது? அந்த ரோடோட அளவு, சரிங்களா? அந்த கேப் கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி அரவுண்ட் த சைட்ஸுக்கு ஏரியா ஆஃப் தி ரோடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 2x இன்ட்டு எல் ப்ளஸ் பி ப்ளஸ் 2x, சரிங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ளஸில் வந்துச்சுன்னா ஏரியா ஆஃப் தி ரோடு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் இன்ட்டு எல் ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ். கொஸ்டின் பார்ப்போம் நீங்கள். A picture of length 23 cm and breadth 11 cm is painted on a chart. A picture of length 23 cm, breadth 11 cm is painted on a chart such that there is a margin of 3 cm along each of sides. Alongna உள்ள, சரிங்களா? alongna என்னது? உள்ள, சரிங்களா? each sides find the total area of the margin. அந்த மார்ஜினோட ஏரியா மட்டும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ இங்கே எல்லுக்கு என்ன போடுவீங்க? பிக்கு என்ன போடுவீங்க? 11. எக்ஸுக்கு பதில் என்ன போடுவீங்க? போடுங்க, ஆன்சர் சொல்லுங்கள். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு? அலாங் த சைட்ஸ்னால் என்ன ஃபார்முலா? 2x இன்ட்டு எல் ப்ளஸ் பி மைனஸ் 2x, ஓகேங்களா? இதோட சிம்பிளாக உள்ளக்கு வந்துச்சுன்னா மைனஸு, ரோடு வெளியே வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, சரிங்களா? ரோடு உள்ளே வந்துச்சுன்னா மைனஸு, ரோடு வெளியே போச்சுன்னா ப்ளஸ்ஸு. எவ்வளோ வந்துச்சு? 168. இப்போ ஏரியா ஆஃப் தி ரோட், ஏரியா ஆஃப் தி மார்ஜின் கொடுத்துருக்காங்களா? மார்ஜின். அப்போ அலாங் ஈச் சைட்ஸ், அப்போது ஃபார்முலா வந்து 2x இன்ட்டு எல் ப்ளஸ் பி உள்ளக்கனா மைனஸ் 2x. ரைட். அப்போ 2 இன்ட்டு 3 எல் 23 ப்ளஸ் 11 மைனஸ் 2 இன்ட்டு அப்போ 6 இன்ட்டு 34 மைனஸ் 6 28. எவ்வளோ வந்துச்சு? 160 மீட்டர் ஸ்கொயரா சென்டிமீட்டர் ஸ்கொயரா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? புரியுதா? அலாங் த சைட்ஸ் அப்படின்னா உள்ளக்க, சரிங்களா? அரவுண்ட் த சைட்ஸ்னா ஓகே தானே? கிளியர் தானே? இது ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இது வேணாம். ஓகே ஓகே, சரி. இந்த சம்முக்கு மட்டும் அரவுண்ட் இட் சைட்ஸ்க்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். அலாங் பதில் அரவுண்ட் எவ்வளோ? அரவுண்ட் த சைட்ஸ்னால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? 2x இன்ட்டு எல் ப்ளஸ் பி ப்ளஸ் 2x. அரவுண்ட் வெளியே, வெளியேனா ப்ளஸ்ஸு, உள்ளனா மைனஸு, சரிங்களா? எக்ஸுக்கு பதில் என்ன போடுவீங்க? எல்லுக்கு பதிலாக இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, சரிங்களா? நீங்கள் அதில் போனீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதுக்காண்டி தான் 4. இப்போ 4 இன்ட்டு 23 92. ஓகேங்களா? எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட்டு குவாட்ரிலேச்சர் வந்து ராம்பஸ். ராம்பஸோட ப்ராப்பர்ட்டி இட் ஹாஸ் ஈக்குவல் 4 ஈக்குவல் சைட்ஸ். 4 சைடுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், சரிங்களா? எல்லா ஆங்கிளும் சமமாக இருக்காது. ஸ்கொயர் மாதிரி, ஸ்கொயருக்கு எல்லா ஆங்கிளும் சமமாக படித்தோம், ரைட்டாக 90 டிகிரி. பட் இதில் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிள்ஸும் சமமாக இருக்காது. ஆனால் சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ? 360. 4 சைட்ஸ் இருந்தாவே அது எத்தனை இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ? 360 டிகிரி, சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். டைரெக்டாகவே இந்த கொஸ்டின் கேட்பாங்க. டயகனல்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர்
பெர்பெண்டிகுலர்னா என்ன சொன்னேன்? 90 டிகிரியில் கட் பண்ணும். சரிங்களா? 2 டயகனலும் கட் பண்ணும். அந்த கட் பண்ணுற இடத்துக்கு என்ன டிகிரி கேட்பாங்க? 90 டிகிரி. சரிங்களா? அப்போ இதுக்கு பெரிமீட்டர் என்னவா இருக்கும்? ஒரு பக்கத்தோட அளவு ஏன்னு சொல்லியாச்சு. அப்போ பெரிமீட்டருங்கிறது 4. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதுதான் ரொம்ப முக்கியம். ரோம்பஸ்க்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா இது டயகனல் 1, இது டயகனல் 2. இப்போ இதோட ஏரியா ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. சரிங்களா? அப்போ ரோம்பஸை பற்றி படிக்கிறோம். ரோம்பஸ்னால் இப்படி இருக்கும். ரோம்பஸ்னு பேரை பார்த்தோன்னே, சாய் சதுரம் பார்த்தோன்னே நம்மளுக்கு ஷேப் வந்துடணும் மைண்டில். அப்போ அந்த ஷேப்பில் டயகனல்ஸ் வரும். அப்போ டயகனல்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு படித்தோம். சரிங்களா? ஏரியா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ½ இன்ட்டு டயகனல் 1 இன்ட்டு டயகனல் 2. சரிங்களா? பெரிமீட்டர் 4. சரி, இப்போ ஒரு டயகனலோட அளவு 48, இன்னொரு டயகனலோட அளவு 24. அப்போது ஏரியா எவ்வளோ பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். ½ இன்ட்டு ஒரு டயகனல் 48, இன்னொரு டயகனல் 24. இப்போ இதையும் அடிச்சிங்கன்னா 24. 24 ஸ்கொயர்டு 576. இப்போ ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் ஃபார்முலா என்னது? ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. d1 d2 என்னது? டயகனல் 1, டயகனல் 2. பெரிமீட்டர் ஆஃப் தி ரோம்பஸ் ஃபார்முலா என்னது? 4a. சரி, இப்போ 2 டயகனலோட லென்த்து கொடுத்துட்டு சைடோட ஏரியா கேட்பாங்க. சரிங்களா? இப்போ டயகனல் 1ஓட லென்த் 60, டயகனல் 2ஓட லென்த் 80. அப்போது இந்த சைடோட ஏ எவ்வளோன்னு கேட்பாங்க. நம்ம இது எத்தனை டிகிரின்னு படித்தோம்? 90 டிகிரி. ரைட்டா? அப்போது இது 90 டிகிரி. அப்போது இது ஃபுல்லாக இருக்கிற லென்த்து d1 60 இன்ச்சு படிச்சிட்டோமா? அப்போ இதோட அளவு மட்டும் எவ்வளோ இருக்கும்? d1 60னா அதில் பாதி 30. d2 80னா அதில் பாதி 40. ஓகேங்களா? இப்போ பித்தாகரஸ் தியரம் படி ஏபிசி AB ஸ்கொயர்டு ஈக்குவல் டு AC ஸ்கொயர்டு ப்ளஸ் BC ஸ்கொயர்டு. AC எவ்வளோ? 30 ஸ்கொயர், BC ஸ்கொயர் 40 ஸ்கொயர். இப்போ 900 ப்ளஸ் 1600 ஈக்குவல் டு 2500. இப்போ ஏபி ஸ்கொயர்டு வந்து 2500னா ஏபியோட வேல்யூ ரூட் எடுத்தோம்னா 50. இல்லைனா ட்ரிப்ளெட்டு 3 4 5 3:4:5. இப்போ இது 30, இது 40, அப்போனா இது 50. இந்த மாதிரி பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் எல்லாம் நாவும் வச்சுக்கணும். 3:4 3, 4, 5 5, 12, 13 அப்படின்னு தானே? 11, 60, 61 இருக்கா? சரக்கு விட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டோட அளவு ஒரோட அளவு 3, இன்னொரு பக்கம் 4னா இன்னொரு பக்கத்தோட அளவு கண்டிப்பாக 5 தான் இருக்கும். சரிங்களா? ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தோட அளவு 3, இன்னொரு பக்கத்தோட 4 அப்படின்னா இன்னொரு பக்கத்தோட அளவு கண்டிப்பாக 5 இருக்கும். ஒரு பக்கத்தோட அளவு 5, இன்னொரு பக்கத்தோட 12னா இன்னொரு பக்கத்தோட அளவு கண்டிப்பாக 13 இருக்கும். இதுதான் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டோட இது.
சரி டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். கால்குலேட் தி ஏரியா ஆஃப் த சும்மா சொல்லுங்கள். ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் ஹேவிங் டயகனல்ஸ் 6 மீட்டர் 8 மீட்டர். ஏரியா எவ்வளோ வரும்? half இன்ட்டு d1 இன்ட்டு d2 மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஹாஃபை மறந்துடக்கூடாது. 6 இன்ட்டு 8. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 4 4 8 சார் 32. சரிங்களா? பெரிமீட்டர் எவ்வளோ வரும்? 4 6 சார் 24. பெரிமீட்டர் எவ்வளோ வரும்? பெரிமீட்டர் 4A தான். எவ்வளோ வரும் தான் கேட்டேன். டயகனல் லென்த் தான் கொடுத்துருக்காங்க. நான் கேட்டேன் பெரிமீட்டர் கேட்டேன். சரிங்களா? வெரி குட். இப்போ ஒரு டயகனல் அளவு 8, இன்னொரு டயகனல் அளவு 6. சரிங்களா? இப்போது இதோட இந்த இதுதான் கேட்டிருக்காங்க ஏ எவ்வளோன்னு. சரிங்களா? அப்போது இது ஃபுல் லென்த்து 6னா பாதி எவ்வளோ? 3. இது ஃபுல் லென்த்து 8னா பாதி எவ்வளோ? 4. அப்போ இது 3 இது 4 ஆப்போசிட்டில் அப்போ எவ்வளோ இருக்கும்? 5. அப்போது ஏவோட அளவு 5 தெரிஞ்சு போச்சு. பெரிமீட்டர் தேவை. இப்போ 4 இன்ட்டு 5 4 5 சார். இது ஃபுல் இதோட அளவு 6 சென்டிமீட்டர்னா இதோட அளவு 3 சென்டிமீட்டர். சரிங்களா? இது ஃபுல் இது அளவு 8 சென்டிமீட்டர்னா இதோட ஒரு பாதி எவ்வளோ? 4 சென்டிமீட்டர். அப்போ இது 3 4 பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் படி இது 3 4 இதுனா அப்போ இது 3 சைடு தேர்ட் சைடு என்னவா இருக்கும்? 5. சரிங்களா? செய்யுங்க பார்ப்போம். A sheet is in the shape of rhombus. Diagonals வந்து 4 cm 5 cm. The surface of the sheet should be covered by an aluminum foil. Find the cost of aluminum foil used for 400 such sheets at the rate of 7 per square centimeter. என்ன சொல்றாங்க? ராம்பஸ் வடிவத்தில் ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க. அந்த ஸ்வீட்டு மேலே என்ன பண்ணுறாங்க? அலுமினியம் ஃபாயில் போடுறாங்க. சரிங்களா? அந்த ராம்பஸோட டயகனல்ஸ் கொடுத்துட்டாங்க 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஸ்வீட் செய்கிறாங்க? அது மாதிரி 400 ஸ்வீட் செய்கிறாங்க. சரிங்களா? அந்த ஸ்கொயர் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 7 ரூபா செலவாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ மொத்தமாக 400 ஸ்வீட் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணுமா பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணுமா? மேலே தானே போத்துறாங்க ஏரியா. சரிங்களா? ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எவ்வளோ வந்துச்சு? 10. அமௌண்ட் எவ்வளோங்க? 280. இப்போ காஸ்ட்டு ராம்பஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? half இன்ட்டு d1 இன்ட்டு d2. சரிங்களா? இப்போ half இன்ட்டு d1 எவ்வளோ? 4 இன்ட்டு 5. இது மாதிரி எத்தனை ஸ்வீட் செய்கிறாங்க? ஒரு ஸ்வீட்டோட ஏரியா நம்மளுக்கு தேவை 400 ஸ்வீட்டோட ஏரியா. இப்போ இன்ட்டு 400 எவ்வளோ செலவாகும் சொல்லியிருக்காங்க? 7 ரூபா பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு. எப்போ? 7/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். ஒரு 2க்கு ஒரு 2 கேன்சல் ஆயிரும். 2 5s are 10, 7 4s are 280. 280. half இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஒரு ஸ்வீட்டோட ஏரியா. சரிங்களா? இன்ட்டு 400 ஸ்வீட்ஸ். அதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 7 ரூபா செலவாகும். அப்போ 7 டிவைடட் பை 100. ஓகேவா? என் டவுட் இருக்கா? இப்போ இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது? ஏரியா இருக்குது, டயகனல் இருக்குது, டயகனல் 2 இருக்குது. 2 டயகனல் இருக்குது. இப்போது 2 டயகனல்ஸோட லென்த்தும் கொடுத்துட்டு ஏரியா கேட்கலாம். இல்லைன்னா ஏரியா கொடுத்துட்டு ஒரு டயகனல் லென்த்து கொடுத்துட்டு இன்னொரு டயகனல் கேட்கலாம். சரிங்களா? அதுதான் நிறையா சம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் வீட்டில் போயிட்டு. நெக்ஸ்ட் இந்த ஷேப் மட்டும் பார்த்துட்டு பிரேக் போயிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஷேப்பு பேரலோகிராம். சரிங்களா? இணைகரம் சொல்லுவாங்க தமிழில்.
it has 4 sides சரிங்களா. இப்போ 4 sides இருந்தால் sum of the angles எவ்வளோ இருக்கும்? interior angle 360 degree சரிங்களா. opposite sides are parallel and equal சரிங்களா. opposite sides எப்படி இருக்கும்? parallel இருக்கும் and equal இருக்கும் சரிங்களா. சரி, opposite angles are equal to each other சரிங்களா. இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இது θ2 இது θ2, இது θ1 இது θ1. அது மாதிரி sum of the adjacent angles θ1 plus θ2 180 degree சரிங்களா. parallelogram. எல்லாம் ஜாமெட்ரி நிறையா பார்ப்பீங்க, மைய போட்டு குழப்ப வேணாம். இப்போ இந்த பரப்பளவு இதோட இந்த இடைப்பட்ட தூரம் ரெண்டுக்கும், இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸுக்கும் இது ஒரு பேரலல் லைன், செட் ஆஃப் பேரலல் லைன்ஸு, இது ஒரு செட் ஆஃப் பேரலல் லைன்ஸ் சரிங்களா. இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸ்க்கு இடைப்பட்ட தூரம் தான் ஹைட்டுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ இதோட ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் தி பேரலோகிராம் இன்ட்டு ஹைட் ஆஃப் தி பேரலோகிராம் சரிங்களா. பேஸ் ஆஃப் தி பேரலோகிராம் இன்ட்டு ஹைட் ஆஃப் தி பேரலோகிராம். இப்போ பெரிமீட்டர் என்ன ஃபார்முலாவாக இருக்கும்? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் சரிங்களா. சம் ஆஃப் ஆல் சைட்ஸ்னே படித்து வச்சுருங்க எல்லாத்துக்கும். ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் ஃபார்முலா என்னது? half இன்ட்டு d1 இன்ட்டு d2 சரிங்களா. ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம், பேரலோகிராம் இப்படி வரும், ரெக்டாங்கிளில் நெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு பேஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஹைட் இருக்கும். அப்போ பேஸ் ஹைட்டை ரிலேட் பண்ணி ஃபார்முலா இருக்கும் சரிங்களா. ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் ஃபார்முலா என்னது? பீனா என்னது? பீனா என்னது? பீனா என்னது? பேஸ். ஹச்னா என்னது? ஹைட்டு சரிங்களா. பிரெத் அங்கே, லென்த் பிரெத் அங்கேயே நீ படிக்கிறோம் ஸ்கொயர் ரெக்டாங்கிள்லே சரிங்களா. சரி, ஃபைண்ட் தி ஹைட்டு ஆஃப் தி பேரலோகிராம் whose ஏரியா அண்ட் பேஸ் 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் 23 சென்டிமீட்டர் எக்ஸ். அப்போ ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 368ங்கிறது என்னது? ஏரியா ஆஃப் தி என்னது? இணைகிராமா. சரி, பேரலோகிராம். 23ங்கிறது என்ன ஆன்சர் வரும்? ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் ஃபார்முலா என்னது? பேஸ் இன்ட்டு ஹைட்டா. ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா எவ்வளோ? 368 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. பிரெத் எவ்வளோ? 23 சென்டிமீட்டரா இன்ட்டு ஹைட்டு சரிங்களா. அப்போ அடித்தோம்னா என்ன வருது? 23 இதை அடித்தோம்னா 123 16 ஒரு சென்டிமீட்டரும் இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரில் உள்ள ஒரு சென்டிமீட்டரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஹைட்டோட வேல்யூ 16 சென்டிமீட்டர். இந்த பேஸு ஹைட்டு கொடுத்துட்டு பேரலோகிராமில் மட்டும் கேட்க மாட்டாங்க, ராம்பஸ்லேயும் கேட்பாங்க. ராம்பஸில் நம்மளுக்கு டயகனல் கொடுத்தானே செய்ய வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ராம்பஸில் பேஸும் ஹைட்டும் கொடுப்பாங்க. பேஸும் ஹைட்டு கொடுத்துட்டு ஏரியா கேட்பாங்க. அப்போ நீங்கள் பேரலோகிராம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பேரலோகிராமுக்கு என்ன ஃபார்முலா? பேஸ் இன்ட்டு ஹைட் சரிங்களா. இந்த சம்ஸ் இருக்கு. இந்த சம் மட்டும் செய்யுங்க பார்ப்போம். கிரவுண்ட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குது. ஹைட் ஆஃப் தி பேரலோகிராம் இஸ் 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் த கரஸ்பாண்டிங் பேஸ் இஸ் 8 meters longer than its height. காஸ்ட் ஆஃப் லெவலிங் த கிரவுண்டு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு. ஆப்ஷன் சியா. சரி, அப்போது ஏரியா ஆஃப் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? காஸ்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் பி இன்ட்டு ஹெச். பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹைட்டு வந்து 14 கொடுத்துட்டாங்க.
பேஸ் வந்து 8 மீட்டர்ஸ் லாங்கர் தென் இட்ஸ் ஹைட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பேஸை டேரெக்டாக கொடுக்கல, இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டை விட 8 மீட்டர் அதிகமாக இருக்குது பேஸ், ரைட்டா? அப்போ 14லேருந்து 8 கூட்டினோம்னா 22 தான் பேஸு, இன்ட்டு ஹைட்டு 14, இன்ட்டு எல்லாம் மீட்டரில் ஸ்கொயர் மீட்டர் 15 ரூபா செலவாகுமா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 28 15 இப்போ இருக்கணுமா? 280 140 4620 இருக்கா? தப்பா விட்டணும்? என்னது சொல்லுங்க தப்பாரா? ஓகே தானே? 22 எப்படி வந்துச்சா? பேஸு 14 15 ரேட்டு எல்லாத்தையும் பெருக்குனா 4620. சரிங்களா? சரி, பிரேக் எடுத்துக்கோங்க. மீதி வந்து ட்ரப்சியம் சர்க்கிள். இருபத்தெட்டுன்னு போட்டுனா ரெண்டையும் 14 பெருக்கிட்டு இந்த 22லேருந்து 2 தூக்கி இதில் போட்டேன். 28 15 ரெண்டையும் பெருக்குன்னா 420. அப்புறம் 11 பெருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. 11 எப்பயுமே லாஸ்ட்டாக பெருக்குங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெருக்கிறதுக்கு. சரி, ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்களேன். An agriculture field is in the form of parallelogram whose area is 68.75 square hectometer. சரிங்களா? சென்டிமீட்டர் மீட்டரில் பார்த்தோம், ரைட்டா? இது ஹெக்டாமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel side is 6.25 hectometer. Find the length of the baseன்னு கேட்டிருக்காங்க. யூனிட் ரொம்ப முக்கியம், சரிங்களா? மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், டெகாமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருங்கிறது எத்தனை மீட்ரு? இருக்கு பாருங்க, ஹெக்டோமீட்டர். ஒரு கிலோமீட்டருங்கிறது எத்தனை மீட்டர்? இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 10 மீட்டர், 10 10 10, அப்போ 3 10, 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஒரு ஹெக்டாமீட்டருங்கிறது எத்தனை மீட்ரு? இது கிலோமீட்டர், இது ஹெக்டாமீட்டர், இது டெகாமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஒரு கிலோமீட்டருங்கிறது எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்த்தா கிலோமீட்டர் இங்கே இருக்குது, மீட்டர் இங்கே இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10. இப்போ ஒரு கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். சரிங்களா? ஒரு கிலோமீட்டருங்கிறது எத்தனை ஹெக்டாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 10 10 ஹெக்டாமீட்டர். ஒரு கிலோமீட்டருங்கிறது எத்தனை ஹெக்டாமீட்டரு? 10 ஹெக்டாமீட்டர். அப்போது ஒரு ஹெக்டாமீட்டருங்கிறது எத்தனை மீட்ரு? 10 இன்ட்டு 10 100 மீட்டர். சரிங்களா? அப்போ ஒரு மீட்டருங்கிறது எத்தனை மில்லி மீட்ரு? 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 1000 மில்லிமீட்டர். சரிங்களா? ஒரு மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்ரு? 10 இன்ட்டு 10 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஒரு சென்டிமீட்டருங்கிறது எவ்வளோ மில்லிமீட்ரு? ஒரு சென்டிமீட்டருங்கிறது எத்தனை மில்லிமீட்ரு? ஒரு சென்டிமீட்டர் இங்கே இருக்குது, மில்லிமீட்டர் இங்கே இருக்குது 10. அப்போ 1 இன்ட்டு 10 10 மில்லிமீட்டர். ஒரு டெசிமீட்டருங்கிறது எத்தனை மில்லிமீட்ரு? டெசிமீட்டர் இங்கே இருக்குது, மில்லிமீட்டர் இங்கே இருக்குது. அப்போ 10 இன்ட்டு 10 100 மில்லிமீட்டர். இப்போ ஒரு மீட்டருங்கிறது எத்தனை மில்லிமீட்ரு? மீட்டருங்கிறது எத்தனை மில்லிமீட்ரு? இங்கே மீட்டர் இங்கே இருக்குது,
மில்லிமீட்டர் இங்கே இருக்குது. இப்போ 10 × 10 × 10 1000 மில்லிமீட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த சம்மில் ஹெக்டோமீட்டரே கொடுத்துட்டாங்க. ஹெக்டோமீட்டரில் தான் ஆன்சரும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் யூனிட் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சரி, ஏரியா கொடுத்துருக்காங்க 68.75. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ். நம்மளுக்கு பேரலோகிராம்னா ஏரியா ஃபார்முலா என்ன தெரியும்? பேஸு இன்ட்டு ஹைட்டு. அப்போ பேஸு தெரிஞ்சால் போதும், பேஸு ஹைட்டு தெரிஞ்சால் போதும், நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இது புதுசாக டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது என்னது? இப்போ அப்போது இதுதான் பேரலோகிராம்னா இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஹைட்டு. அப்போ ஹைட்டுன்னு டேரெக்டாக கொடுக்காம எப்படி சொல்லுவாங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போது இதுக்கு லென்த்து எவ்வளோ பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஏரியா ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹெச். ஏரியா வந்து 68.75. பேஸு தான் கண்டுபிடிக்கணுமா? ஹைட்டு 6.25. அப்போ பேஸ் வேணும்னா 68.75 டிவைட் பை 6.25. அப்போ பாயிண்ட் ரெண்டு புள்ளி சொல்லியாக இருக்க. பாயிண்ட்டை விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. பாயிண்ட்டை கேன்சல் பண்ணிடுவோம். 625 1 625 சார் 65 11. இப்போ பேஸ் ஈக்குவல் டு 11 ஹெக்டோமீட்டர். பியா? ஓகே. 3.2 டிவைடட் பை 1.6 என்ன ஆன்சர் வரும்? 3.2 டிவைட் பை 1.6. அப்போது பாயிண்ட் ரெண்டுக்கும் சமமாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை விட்டுருலாம். சரிங்களா? 32 டிவைட் பை 16 எடுத்துக்கலாம். அடிச்சிங்கன்னா 2. சரிங்களா? 3.2 டிவைட் பை 0.8. பாயிண்ட்டை கேன்சல் பண்ணால் 32 டிவைட் பை 8 3. அது மாதிரி தான் இங்கே 68.75 டிவைட் பை 6.25. ரெண்டுமே 2 டிஜிட் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ பாயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னா 6875ஐயும் 625ஐயும் நம்ம டிவைட் பண்ணிடலாம். சரிங்களா? டிவைட் பண்ணிங்கன்னா 5 அடிங்க, இல்லை 25 அடிங்க. 625 டேரெக்டாக அடிக்கலாம். 11 வரும். 11 ஹெக்டோமீட்டர். A square and a parallelogram have a same area. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஸ்கொயர் அண்ட் பேரலோகிராம் ஹேவ் த சேம் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏரியா ஆஃப் தி ஸ்கொயரும் ஏரியா ஆஃப் தி பேரலோகிராமும் ரெண்டும் சமம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த சைட் ஆஃப் தி ஸ்கொயர் இஸ் 48 மீட்டர். ஸ்கொயரோட சைடோட லென்த் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 48. அண்ட் ஹைட் ஆஃப் தி பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க 18. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பேஸ் கேட்டிருக்காங்க. எப்படி செய்கிறது? அப்போ ஃபர்ஸ்ட் லைனே சொல்லிட்டாங்க, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. எது ஈக்குவலு? ஏரியா ஆஃப் ஸ்கொயரும் ஏரியா ஆஃப் தி பேரலோகிராமும் சமம்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர்டு. ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் ஃபார்முலா என்னது? பி இன்ட்டு ஹெச். இதில் ஏ கொடுத்துருக்காங்களா? 48 ஸ்கொயர்டா? அப்போ 48 × 48 எழுதிக்கணுமா? பேஸ் எவ்வளோ? பேஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் எவ்வளோ? 18. ரெண்டையும் கிராஸ் அவுட் பண்ணோம்னா 6 டேபிளில் 3 8. இது 15 16 16 8 சார் 48 128. இப்போ இது வரைக்கும் என்னென்ன ஷேப் பார்த்துருக்கோம்? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம். நெக்ஸ்ட்டு ட்ராப்சியம், சரிவகம் சொல்லுவாங்க. அது பேருக்கு ஏற்றாப்புலே சரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ரெண்டு சைடும். இட் ஹேஸ் 4 அன்ஈக்குவல் சைட்ஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா? இட் ஹேஸ் 2 parallel sides. It has 2 non-parallel sides. Sum of the interior angle 360. இது எல்லாத்துக்கும் தெரியும். The distance between the 2 parallel sides is height. Right? It has 2 parallel sides சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ எது இதில் parallel sides? It has 2 non-parallel sides கொடுத்துருக்காங்க. எது நான் parallel, எது parallel? எது
எது எது பேரலல், எது எது நான் பேரலல்? ம் ரைட். ஓ இது ரெண்டு எங்கேயும் சேருமா? நேராக தானே போகுது, அப்போ அது பேரலல். இந்த லைன்ஸை பாருங்கள், இந்த சாய்வில் வருது, இது இந்த சாய்வில் வருது. கண்டிப்பாக எங்கேயாச்சும் போய் ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கும். அப்படி ஜாயின் பண்ணிட்டா அது வந்து பேரலல் லைன் கிடையாது. சரிங்களா? அப்போது பேஸும் டாப்பும் பேரலல் லைன்ஸு, சைட்ஸ் ரெண்டும் நான் பேரலல் லைன்ஸ். சரிங்களா? அது ரெண்டும் தெரியணும், எது பேரலல் சைட்ஸும் தெரியணும். சரிங்களா? அது எதுக்கு அது தெரியணும்னா, இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பேரலல் சைட் இஸ் ஹைட்டு. அப்போது ஹைட்டு நம்ம எங்கேருந்து இங்கே குறிக்கணும்? டாப்லேருந்து பாட்டத்துலேருந்து குறிக்கணும். சரிங்களா? டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் குறிக்கணும், அதான் ஹைட்டு. இப்போ இதோட ஏரியா ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, half into height into sum of the parallel sides. சரிங்களா? half into height into sum of the parallel sides. இந்த ஏபிங்கிறது ஒரு சைடோட பேரலல் லைனோட லென்த்து, இன்னொரு சைடோட பேரலல் லென்த்து வந்து பி. சரிங்களா? அப்போ கொஸ்டினில் டைரெக்டாக ஹைட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பேரலல் சைட் இஸ் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ பேரலல் சைட்ஸ், இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். அப்போ நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கணும்? ஹைட்டுன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஹச். ஏரியா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? half into h into h into a plus b is the sum of the parallel sides. பெரிமீட்டர் ஃபார்முலா என்னவா இருக்கும்? sum of the all sides. இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Find the area of the trapezium whose height is 14 cm and the parallel sides are 18 cm and 9 cm. ஹைட்டு கொடுத்துட்டாங்க, பேரலல் சைட்ஸோட லென்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஏ, இது பி, இது ஹச். அப்போ ஏரியா ஈக்குவல் டு half into 14 into 18 plus 9 27. இப்போ இதே எடுத்திங்கன்னா 7 7 சார் 49 189. The parallel sides of the trapezium 23 cm and 12 cm. The distance between the parallel sides கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது என்ன 9 சென்டிமீட்டருங்கிறது என்னது? ஹைட். ஓகேங்களா? எல்லாம் வீட்டில் போய் செய்யுங்க. இதில் கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? செய்யுங்க பார்ப்போம். The trapezium with the sum of the parallel side is 10 meter and the area is 140 square meter, then its height கேட்டிருக்காங்க. எவ்வளோ வந்துச்சு? sum of the parallel sidesனு டேரெக்டாக கொடுக்கும். லென்த்து தனியாக கொடுக்காம, ஏபியை தனித்தனியாக கொடுக்காம sum of the parallel sidesனே கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போது ஃபார்முலா படி ஏரியா ஃபார்முலா பற்றி பார்த்தீங்கன்னா half into h into a plus b. அப்போ 10ங்கிறது என்னது? இங்கே a plus b ரெண்டும் சேர்ந்து. சரிங்களா? இப்போ ஏரியா ஈக்குவல் டு 140 1/2 இன்ட்டு ஹைட்டு தான் வேணும் இன்ட்டு 10. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஹச் ஈக்குவல் டு 28 மீட்டர். 28 தானே? ஓகே. ட்ரையாங்கிள் போயிருமா? குவாட்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. குவாட்ஸ் என்னென்ன ஷேப் பார்த்தோம்? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ், பேரலோகிராம், ட்ராப்சியம். சரிங்களா? ஏரியா ஆஃப் தி ட்ராப்சியம் ஃபார்முலா என்னது? half into h into a plus b. ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் ஃபார்முலா என்னது? half into d1 into d2. ராம்பஸ்க்கும் ட்ராப்சியத்துக்கு மட்டும் தான் half வரும். சரிங்களா? குவாட்ஸில் ராம்பஸ்க்கும் ட்ராப்சியத்துக்கு மட்டும் தான் half வரும். இதுக்கு பேரலோகிராமுக்கு வருமா? குவாட்ஸில் 2 2க்கு தானே half வரும். எதுக்கு வரும்?
ராம்பஸ்க்கும் ட்ரப்சியத்துக்கு மட்டும். சரிங்களா? பேரலோகிராமுக்கு என்ன ஃபார்முலா? பேஸ் இன்ட்டு ஹைட். சரிங்களா? சரி. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? டயகனல் ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a இன்ட்டு √2. சரிங்களா? சரி. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள். ட்ரை ஆங்கிள். சரி, 3 ஆங்கிள் இருக்கிறதா? இட் ஹஸ் 3 சைட்ஸ். சரிங்களா? 1 ஆங்கிள் இஸ் 99 ஆங்கிள் பார்க்குறோம். ரைட் ஆங்கிளா? ட்ரையாங்கிளில் ஒரு 4 டைப் வரும். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கணும். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி போட்டிருந்தா அது என்ன அர்த்தம்? 90 டிகிரி. சரிங்களா? இந்த லைனும் அந்த லைனும் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? 90 டிகிரி. ஏன்னா சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் எவ்வளோ ட்ரையாங்கிளுக்கு? 180 டிகிரி. அப்போ ஒரு ஆங்கிள் 90 டிகிரினா அடுத்த 2 ஆங்கிளையும் கூட்டும் போது நம்மளுக்கு என்ன வரணும்? 90 வரணும். சரிங்களா? 180 டிகிரி. சம் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. ஆங்கிள் பிட்வீன் த பேஸ் அண்ட் ஹைட் இஸ் ரைட் ஆங்கிள். சரிங்களா? இந்த இதுதான் பேஸு, இது ஹைட்டு. சரிங்களா? பேஸு ஹைட்டு. ஹைப்போட்டனஸ் இஸ் த லாங்கஸ்ட் சைடு. இதுதான் ஹைப்போட்டனஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லாங்கஸ்ட் சைடு தான் என்ன சொல்லுவோம்? ஹைப்போட்டனஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இட்ஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஏன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்கிறோம்? அதை 90 டிகிரியில் இருக்குது ஒரு ஆங்கிள். சரிங்களா? ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருந்தாவே அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் எந்த சைடு லாங்கஸ்ட் சைடாக இருக்கும்? ஹைப்போட்டனஸ். அந்த அந்த சைடு, அது சரி, சாய் உயரம் சொல்லுவாங்கள்ல, இதுதான் ஹைட்டு, இதுதான் உயரம், இது பேஸு, இது சாய் உயரம், ஹைப்போட்டனஸ் கர்ணம். சரிங்களா? பரப்பளவு. ஓகே. ஏரியா. இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏன் ஸ்கொயரை வச்சுருக்கேன்னா ஒன்றும் இல்லை, இது பேஸு, இது ஹைட்டு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? பி இன்ட்டு ஹச். பியையும் ஹச்சையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஃபுல் ஏரியா கிடைக்கும். அப்படி தானே? இது ஃபுல்லாக கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு தேவை என்னது? அது பாதி. அப்போது ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச். பினா என்னது? பேஸு, ஹச்னா ஹைட்டு. ட்ரையாங்கிளுக்குரிய பேஸ் ஃபார்முலாவே இதுதான். இதை வச்சு தான் எல்லா ஃபார்முலாவுமே கொண்டு வருவாங்க. சரிங்களா? அப்போது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச். இந்த இது கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த இருக்கிற ஃபார்முலா. அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? பெரிமீட்டர்னாவே என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். சரிங்களா? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். அடுத்து சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். சரிங்களா? 3 ஈக்குவல் சைட்ஸ். எல்லா சைட்ஸுமே எப்படியும் இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒரு பக்கத்தோட அளவு ஏனா இதோட பெரிமீட்டர் என்னவாக இருக்கும்? 3a. சரிங்களா? இப்போ எல்லா பக்கம் சமம்ல. அப்போ இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் ஏ. இட் ஹஸ் 3 ஈக்குவல் ஆங்கிள்ஸ். எல்லாமே ஈக்குவல் ஆங்கிளாக இருக்கும். அப்போது மொத்தம் ஆங்கிள் நம்மளுக்கு 180 டிகிரின்னு தெரியும். அப்போ 3 ஆங்கிளும் சமம்னா 180 டிவைட் பை 3, ஈச் ஆங்கிள் மெஷர் எவ்வளோ? 60 டிகிரி. அப்போ ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் உள்ள இன்டீரியர் ஆங்கிளோட வேல்யூஸ் என்னது? ஈச் வந்து 60 டிகிரி, மொத்தம் 180. ஓகேங்களா? இந்த ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஹைட் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் ஏரியா. சரிங்களா? ஹைட்னா எது ஹைட்டு? சென்டராக ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம்னா அதுதான் ஹைட். சரி, நமக்கு பேஸ் ஃபார்முலா நான் என்ன சொன்னேன்? ஏரியா ஃபார்முலா ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஈக்குவல் டு ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச். சரிங்களா? அப்போது நம்ம சமபக்க முக்கோணத்தோட ஒரு பக்கத்தோட அளவு நம்மளுக்கு ஏன்னு தெரியும். எல்லா பக்கத்தும் ஏ தானே? அப்போ பேஸுங்கிறது இது தானே? பேஸோட அளவு ஏன்னு போட்டுடலாம். ஹைட் என்ன போடுறது? அதுதான், அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹைட் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அப்போது இது ஏ, இது ஏ,
சமபக்க முக்கோணத்தில் நடுவில் ஒரு லைன் வரைகிறோம். அப்போது இந்த லென்த்து ஏன்னா இப்போ இங்கிட்டு பாதி என்னவாக இருக்கும்? a/2 அதில் பாதி, அப்படி தானே? இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக ஏ. இந்த லைன் பிரிக்கிற இடம் இங்கிட்டு என்னது a/2, இது a/2. ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் அப்படியே எடுத்துக்குவோம். பித்தாகரஸ் தினம்பரி எடுத்துக்கிட்டோம்னா இது ஹைப்போட்டனஸ், ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கா, ரைட்? அதை எப்படி எழுதலாம்? இது ஏ, இது பி, இது சி. அப்போ ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஓகே தானே? ஏசியோட வேல்யூ என்னது? ஏ ஸ்கொயர். ஏபியோட வேல்யூ அதான் ஹச் கண்டுபிடிக்க போகிறோம், ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி a/2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ ஹச் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிடுவோம். இங்கிட்டு ஏ ஸ்கொயர் மட்டும் அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். சாரி, a/2 தான் அங்கிட்டு வருமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் a/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை 4. அப்போது இது எப்படி எழுதலாம்? 4a ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை 4. 4a ஸ்கொயரில் ஒரு ஏ ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 3a ஸ்கொயர் பை 4. இப்போ இதுதான் ஹச் ஸ்கொயர். நம்மளுக்கு தேவை என்னது? ஹச். அப்போ ஸ்கொயர் அங்கிட்டு போயிடுச்சுன்னா அது என்னவாயிரும்? ஸ்கொயர் ரூட் ஆயிருமா? இப்போ 3a ஸ்கொயர் டிவைட் பை 4. இப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாது, எது? அதை மட்டும் எடுக்க முடியாது. அப்போது √3 ஏ ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா a டிவைட் பை 2. இல்லைன்னா இப்போ எப்படி படிக்கலாம்? √3/2 இன்ட்டு ஏ எழுதிக்கலாமா? அப்போ ஹைட்டோட வேல்யூ என்னது? √3/2 இன்ட்டு ஏ. இதை கொண்டு போய் நம்ம ஹைட்டில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? ½ இன்ட்டு பேஸோட வேல்யூ என்னது? ஏ. ஹைட்டோட வேல்யூ என்னது? √3/2 இன்ட்டு ஏ. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா √3a ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் தி ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3/4 a ஸ்கொயர். ஏரியா ஆஃப் தி ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? √3/4 a ஸ்கொயர். சரிங்களா? ஏரியா ஆஃப் தி ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? √3/4 a ஸ்கொயர். ஏனா என்னது? சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். சரிங்களா? ஏரியா ஆஃப் தி ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர். இதை லிங்க் பண்ணியே ஹைட்டை படிச்சிடணும். சரிங்களா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? √3/4 a ஸ்கொயர் இருக்கா? ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள்? √3 4ல் பாதி 2, a ஸ்கொயரில் பாதி a. இப்படி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்காது. ஹைட்டோட வேல்யூ என்னது? √3/2 இன்ட்டு ஏ. ஏரியாவோட வேல்யூ என்னது? √3/4 a ஸ்கொயர். ஓகேங்களா? ஹைட் ஈக்குவல் டு √3/2 இன்ட்டு ஏ. ஏரியா ஈக்குவல் டு √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். சரி, ஓகே. இந்த ஹைட்டுக்கும் சைடுக்குள்ள ரிலேஷனை பாருங்கள். ஹைட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஹைட் ஈக்குவல் டு இப்போ ஏ மட்டும் இதில் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 2/√3 இன்ட்டு ஹச்னு வருமா? சைடு. சரிங்களா? இதை அப்படியே இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். ஏரியா ஈக்குவல் டு √3/4 இன்ட்டு 2/√3 த ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக, சரிங்களா? ஏக்கு பதிலாக 2/√3 ஹச். 2/√3 ஹச். இப்போ √3/4 இன்ட்டு 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4 டிவைடட் பை 3 இன்ட்டு ஹச் ஸ்கொயர்டா. இதில் எது கேன்சல் ஆகும்? 4 கேன்சல் ஆயிருமா? ஒரு √3யும் இந்த √3. அப்போ ஹச் ஸ்கொயர் டிவைட் பை √3. ரெண்டு முக்கியம். சரிங்களா? ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 டைப்பாக கேட்பாங்க. ஒன்று சைடை கொடுத்து ஏரியா கேட்பாங்க. சரிங்களா? ட்ரையாங்கிளோட சைடை கொடுத்து ஏரியா கேட்பாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா? √3/4 a ஸ்கொயர். சரிங்களா? இன்னொன்று ஹைட்டை கொடுத்து ஏரியா கேட்பாங்க. அப்போ ஹைட்டை கொடுத்துட்டாங்க, நான் ஹைட்டை வச்சு சைடை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கக்கூடாது. ஹைட்டை வச்சே டைரெக்டாகவே ஆன்சர் போடலாம். ஹைட்டு கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா ஏரியாவுக்கு? ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை √3. சரிங்களா? சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் வேல்யூ 8.
ஏரியா ஃபார்முலா ஏரியா சொல்லிக்கோங்க பார்ப்போம். சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் ட்ரையாங்கிள் அதோட வேல்யூ 8. சைட் ஆஃப் த ஈச் சைட் ஆஃப் த ஈக்குவல் ட்ரையாங்கிள் அதோட வேல்யூ 8. ஏரியா கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். எவ்வளோ வந்துச்சு? அப்போ ஏரியா ஈக்குவல் டு √3/4 இன்ட்டு 8 இன்ட்டு 8. இப்போ இதை இது இருந்துச்சுன்னா 2 16 √3 ரைட்டு. ஹைட் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ ஏரியா கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹைட் ஆஃப் தி ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் 10 சென்டிமீட்டர். ஓகேவா? ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஏரியா ஈக்குவல் டு h² /√3. எப்போ ஹைட்டு கொடுத்தா அப்போ h² ஹச்சோட வேல்யூ 10 10² 100 100 /√3. ஓகேவா? ஒரே ஃபார்முலாவாக பார்த்துட்டு இருக்கோமா? இங்கே சம்ஸ் பார்த்துட்டு வந்துருவோமா? ஏரியா ஆஃப் தி ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச். பி என்னது? பேஸ். ஹச் என்னது? ஹைட். சரிங்களா? ஏரியா ஆஃப் தி ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் ஒயில் சைடு கொடுத்துருந்தா √3/4 இன்ட்டு a². ஹைட்டு கொடுத்துருந்தா h² /√3. சரிங்களா? பெரிமீட்டர் சம் ஆஃப் தி ஆல் சைட்ஸ். ஓகேங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ஈக்குவல் ட்ரையாங்கிள் whose perimeter is 180 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க 180 சென்டிமீட்டர். ஈக்குவல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 3a 4a? ஓகேவா? பியா? சரி, பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது பெரிமீட்டர் ஆஃப் தி ஈக்குவல் ட்ரையாங்கிள் 3a 180 டிகிரி. என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் தி ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஏரியா ஃபார்முலா என்னது? √3/4 இன்ட்டு a². ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க? சைடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ a ஈக்குவல் டு 60. அப்போது √3/4 இன்ட்டு 60 இன்ட்டு 60. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 15. 15 இன்ட்டு 60 900. 900 √3 மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்காங்க. √3 வேல்யூ என்னது? 1.732. √2 வேல்யூ என்னது? 1.414. ஓகேங்களா? √3. அப்போ 900 இன்ட்டு 1.732 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 1732. 9 மல்டிப்ளை பண்ணுறோம். 18 27 28 63 65 1500. ஓகே, 900க்கு 2 0. எத்தனை பாயிண்ட் தள்ளிப்புள்ளி வைக்கணும்? 3 டிஜிட் தள்ளிப்புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இங்கே 3 டிஜிட் தள்ளிப்புள்ளி வைக்கணும். அப்போது 1558.8. ஏ ஆப்ஷனா? சரி, கவனிங்க. An advertisement board is in the form of isosceles triangle. Isosceles triangle நம்ம இன்னும் பார்க்கலையோ? சரி, isosceles triangle என்னது? ஃபஸ்ட் 2 ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். என்னென்ன ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். சரிங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு எல்லா பக்கமும் சமமாக இருக்கும், எல்லா ஆங்கிளும் 60 டிகிரி. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு 2 பக்கம் சமமாக இருக்கும். சரிங்களா? 2 பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். சரி, இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கம் சமம் வச்சுக்கிடுவோம். சரிங்களா? இந்த பக்கம் மட்டும் வேறு என்ன சொல்லியிருக்காங்க? பெரிமீட்டர் வந்து 36 மீட்டர். பெரிமீட்டர்னா சம் ஆஃப் த ஆல் சைட்ஸு. சரிங்களா? அடுத்து ஈச் ஆஃப் தி ஈக்குவல் சைட்ஸு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? 2 ஈக்குவல் சைட்ஸு என்னவா இருக்குது? 13 மீட்டர். அப்போது 2 ஈக்குவல் சைடு, இது ஒரு 13, இது ஒரு 13. சரிங்களா? அப்போ மொத்தம் பெரிமீட்டர் வந்து 36. அப்போ ஈக்குவல் சைட்ஸ் ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 26 வந்துருச்சா? அப்போ மீதி இந்த இது மட்டும் எவ்வளோ இருக்கும்? 10. ஓகேங்களா? சரி, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங். பெயிண்ட் பண்ணுறாங்க. எதை பெயிண்ட் பண்ணுறாங்க? 17.50 செலவாகுது. எவ்வளோ ஆகுது? அப்போது ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹச், ½ இன்ட்டு பேஸ் எவ்வளோ? 10. பேஸ் 10 தானே? ஹைட்டு தெரியாது. இப்போ ஹைட்டை கண்டுபிடிச்சிருவோம்.
ஹைட்டு. அப்போ இது 13, இது 10 மொத்தம். அப்போ இதில் பாதி என்னவா இருக்கும்? 5. ஓகேங்களா? அப்போ ட்ரிப்ளெட் பார்ப்போமா? 5, 12, 13 ட்ரிப்ளெட்டு. ஒரு சைடு 5, இன்னொரு சைடு 13 ஆச்சுன்னா இன்னொரு சைடு கண்டிப்பாக என்னவா இருக்கும்? 12 ட்ரிப்ளெட். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இது பெரிய சைடு, இதானே பெரிய சைடு. 13 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169 மைனஸ் 25 ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர். 144 ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர். ஹச் ஈக்குவல் டு 12. சரிங்களா? அப்போ 12. இப்போ இதையும் அடிச்சிங்கன்னா 6 60, ஒரு 17 50 இருக்கா? அதையும் போட்டு பெருக்கிடுவோம். பெருக்கினா என்ன வருது? 175. 6ஆல் பெருக்கிட்டு 30. எவ்வளோ வருது? 1050 ரூபா வருதா? இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எல்லாத்துக்குமே ஒரே பேஸ் ஃபார்முலா தான். பேஸ் ஃபார்முலா என்னதுன்னா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். சரிங்களா? ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதில் ஹைட்டு கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? அந்த ட்ரிப்ளெட் படிச்சுன்னா அதுவும் கொஞ்சம் ஈஸியாயிரும். இது ஃபார்முலாவில் இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்னது? இட் ஹஸ் 3 sides, இட் ஹஸ் 2 equal sides and 2 equal angles. சரிங்களா? இந்த 2 சைடும் ஈக்குவல். அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள் ரெண்டும் சமமாக இருக்கும். சரிங்களா? அந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள் மட்டும் அது ரெண்டும் சமமாக இருக்கும். சரிங்களா? பேஸுக்கு பின்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? 2 ஈக்குவல் சைட்ஸுக்கு ஏன்னு வச்சுக்கிடுவோம். அப்போது இது மொத்த அளவு பின்னா அதில் பாதி இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்து நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போது இது எவ்வளோ? b/2, இதுவும் b/2. அப்போ ஹச் ஸ்கொயர்டு, பித்தாகரஸ் தியரம் படி 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ள இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இது ஏ, இது பி, சி. அப்போது ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயரோட வேல்யூ என்னது? ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஏபி ஸ்கொயரோட வேல்யூ ஹச் ஸ்கொயர். பிசி b/2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்போது ஹச் ஸ்கொயர்டை இப்படி வச்சுக்கிடுவோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4. அப்போ ஹச்சோட வேல்யூ என்னது? √a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 4. இது ஹைட்டோட வேல்யூ. இதை தான் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுவாங்க. சொல்கிறேன். இந்த ரெண்டோட அளவு ஏ, இது பி. ஏரியா ஃபார்முலா என்னது? ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். பேஸுக்கு என்ன வேல்யூ வச்சுருக்கீங்க? பி வச்சுருக்கீங்களா? இன்ட்டு பி. ஹைட்டுக்கு √a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை 4. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 4. இதை தான் ஃபார்முலாவாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த ஃபார்முலாவை படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதிலே சொல்லி கொடுத்துட்டேன். என்னென்னா 1/4 இன்ட்டு பி பை √a ஸ்கொயர். அதை எடுத்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா ஹைட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம பித்தாகரஸ் தியரம் படி அப்ளை பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான். சரிங்களா? ஃபார்முலா வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா என்னவாக இருக்கும்? ஓகேவா?
நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அசம பக்க முக்கோணம். இதுக்கு மட்டும் ஹீரோன்ஸ் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஹெரான்ஸ் ஃபார்முலா, அதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் ஹீரான். ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. எஸ்னா செமி பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. பெரிமீட்டர்னா என்ன தெரியும் நம்மளுக்கு, சரிங்களா? செமி பெரிமீட்டர்னா பெரிமீட்டரில் பாதி, சரிங்களா? சம் ஆஃப் த சைட்ஸ் டிவைடட் பை 2, சம் ஆஃப் த சைட்ஸ் டிவைடட் பை 2 த செமி பெரிமீட்டர் எஸ். ஏபிசினா சைட்ஸ் ஏபிசி. ஏரியா ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், சரிங்களா? ஏரியா ஆஃப் தி ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர், சரிங்களா? ஹைட்டு கொடுத்து ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா கேட்டால் h² டிவைடட் பை √3, சரிங்களா? ஏரியா ஆஃப் தி ஸ்கேலின் ட்ரையாங்கிள், இந்த ஸ்கேலின் ட்ரையாங்கிள் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி, சரிங்களா? எஸ்னா என்னது? செமி பெரிமீட்டர், பெரிமீட்டரில் பாதி, சரிங்களா? சம் ஆஃப் த சைட்ஸ் டிவைடட் பை 2, சரிங்களா? 24, 32, 40. ஏரியா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். 24, 32, 40 ஏரியா கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆன்சர் வந்துச்சு? வந்துச்சு எல்லாத்துக்கும்? சரி, எஸ் எவ்வளோ வந்துச்சு? எஸ் எவ்வளோ வந்துச்சு? 48ஆ? 96 டிவைடட் பை, ஓகே. அப்போ ஏரியா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 48 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எவ்வளோ வந்துச்சு? 24ஆ? இன்ட்டு எஸ் மைனஸ் பி எவ்வளோ வந்துச்சு? 16ஆ? எஸ் மைனஸ் சி 8. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது ஸ்ப்ளிட் பண்ணி பழகுங்க. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இது 16 இன்ட்டு 3ன்னு குடிக்கலாமா? இதை 8 இன்ட்டு 3ன்னு பிடிக்கலாமா? இது 16 இன்ட்டு 8ஆ? ரைட், அப்படியே வச்சுக்கிறோம். 2 16க்கு ஒரு 16 வெளியே எடுத்துருவோம், இன்ட்டு 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துருவோம், இன்ட்டு 2 8க்கு ஒரு 8 வெளியே எடுத்துருவோம். 8 3 சார் 24, 24 இன்ட்டு 16 384ஆ? 3 என்ன ஆன்சர் வந்துச்சு? 384ஆ? சரி, இந்த ஸ்கேலின் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இவ்வளோ இது தேவையில்லை, சரிங்களா? இந்த ஸ்கேலின் ட்ரையாங்கிளை இதை பாருங்களேன், 24, 32, 40 எல்லாமே வேறு வேறு இருக்குது. பட்டு இது ஒரு ட்ரிப்ளெட்டு. என்ன ட்ரிப்ளெட்டு? எல்லாமே எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 8ஆல் டிவைட் ஆகுமா? 8ஆல் டிவைட். இதை 24 8ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 4 5. 3 4 5னா இது பித்தாகரஸ் தியரம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இட்ஸ் ட்ரிப்ளெட். ஓகேங்களா? அப்போனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ இதில் எதை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவைன்னா பேஸு ஹைட்டு, ஹைப்போட்டனஸ் தேவை கிடையாது. ஹைப்போட்டனஸ் எப்படி இருக்கும்? இருக்கிறதுலே பெருசு. அப்போ பெரிய லென்த்தை மட்டும் விட்டுட்டு பேஸ் ஹைட்டை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி போட்டுரும். இதில் பெரிய லென்த்து விட்டுருவோம், 40 விட்டுருவோம். 24 இன்ட்டு 32. இப்போ இதையும் இதை அடிச்சிங்கன்னா 16, 16 இன்ட்டு 24 இஸ் 384. சரிங்களா? ஸ்கேலின் ட்ரையாங்கிள் மட்டும் கேட்டாங்கன்னா சைட்ஸ் வேறு, ஸ்கேலின் ட்ரையாங்கிள் சொல்ல மாட்டாங்க, சைட்ஸ் வேறு வேறு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் ஆன்சர் போட்டுரும். சரிங்களா? நாலு ட்ரையாங்கிள் போட்டோமா? இது போடுங்க பார்ப்போம். 11, 60, 61 இட்ஸ் பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். 3600 + 121 3721. The sides of the triangular ground 22 meter, 120 meter, 122 meter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன ட்ரையாங்கிள் மென்ஷன் பண்ணல. அப்போ என்ன ட்ரையாங்கிளாக இருக்கும்? ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்க சான்சஸ் இருக்குது. என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், இன்னொன்று ஸ்கேலின் ட்ரையாங்கிளாக இருக்கலாம்.
சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்ளெட் பார்த்தீங்கன்னா இது வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 11, 60, 61. இது பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? 11, 60, 61. அப்போ 61 மட்டும் விட்டுட்டு அதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதான் ஆன்சர். சரி. 61னா 122 மட்டும் விட்டுட்டு. ஏரியா half into 22 into 120. ஸ்கேலிங் ட்ரையாங்கிளில் போட்டால் தப்பாக வருமானா கிடையாது. அதுவும் அது ஆன்சர் தான் வரும். சேம் தான் வரும். 11. ஆன்சர் இஸ் 1320. ஏரியா லெவலிங் த கிரவுண்ட் காஸ்ட் கேட்டிருக்காங்க இன்ட்டு 20. அப்போ 26400. உங்களுக்கு பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் தெரியல, எப்படி பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 3 நம்பரையும் ரேஷியோ பண்ணிடணும். ரேஷியோனா சுருக்கிடணும். எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிடணும். சுருக்கிட்டு சின்ன நம்பர் 2ஐயும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 3ஆம் நம்பரோட ஸ்கொயர் வரணும். அதான் ஆன்சர். அதை தான் இந்த சைட் பண்ணியிருப்பேன். 60யோட ஸ்கொயர்டு 3600. சரியா? 11ஓட ஸ்கொயர்டு 121. 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 61ஓட ஸ்கொயர்டு வரணும். 3721 அப்படிங்கிற 61 ஸ்கொயர்டு போட்டு பார்த்து இதை போய் எக்ஸாமில் நம்ம போட்டு பார்க்க முடியாது. நமக்கு முன்னாடியே தெரியணும். சரிங்களா? 60, 61 அண்ட் 11 இஸ் எ பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் அப்படின்னு முன்னாடி தெரியணும். சரிங்களா? சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இது மட்டும் பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு, சர்க்கிளே ஆரம்பிக்கல. என்ன சொல்கிறாங்க? அந்த நான் சொல்கிற அந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இங்கே யோசிக்கக்கூடாது. வெர்டெக்ஸ்னால் என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஃப்ரம் ஒன் வெர்டெக்ஸ் அப்படின்னா வெர்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் வெர்டெக்ஸ்னால் என்னதுன்னு. ஜாயின் ஆகிற ஏரியா பேர் என்ன, 2 சைடு ஜாயின் ஆகிற பேர் ஜாயின் ஆகிற புள்ளி பேர் என்னது? வெர்டெக்ஸ். சரிங்களா? From one vertex of one equilateral triangle with side 40 cm. Equilateral triangle 40 cm ஒரு சைடு. and equilateral triangle with 6 cm is removed. அந்த ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து 6 cm equilateral triangle மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. மீதி உள்ள போர்ஷனோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஆன்சர் வரும்? எவ்வளோ வந்துச்சு? பெரிமீட்டர்னா என்னது? பெரிமீட்டர்னா என்னது? சம் ஆஃப் தி ஆல் சைட்ஸ். ரைட் தானே? ரைட். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக 3 பக்கமும் சமமாக இருக்கணும். ரைட்டா? அப்போ ஒரு சைடோட லென்த்து 40 cm, இந்த சைடும் 40 cm, இந்த சைடும் 40 cm. ரைட்? பெரிமீட்டர் ஒன் வெர்டெக்ஸ், இந்த வெர்டெக்ஸ் எடுத்துக்கிடுவோம். 6 cm எடுத்துடுறாங்க. சரிங்களா? அப்போது 40ல் 6 போச்சுன்னா இங்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 34 இருக்குமா? இங்கிட்டும் 40ல் 6 போச்சுன்னா 34. அப்போ 40 + 34 + 34 + 6 இப்போ எவ்வளோ வருது? 80, 114. ரைட்டா? ஆப்ஷன் விடுங்க. கரெக்டாக பண்ணியிருக்கேண்ணா? ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் தி ரிமைனிங் போர்ஷன். அதாவது இந்த மேலே உள்ளதை எடுத்துட்டு மீதி உள்ள இதுக்கு பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ கீழே உள்ள பேஸை ஒன்றுமே டச் பண்ணல. அப்போ அதை 40. ரைட்டா? இதில் இருந்து 40, அதுலேருந்து ஒரு 6 மட்டும் எடுத்துட்டோம்னா 34. அது மாதிரி இதில் இருந்து ஒரு 40, அதில் ஒரு 6 எடுத்துட்டோம்னா 34. சரிங்களா? எக்ஸ்ட்ரா இங்கே வந்து என்ன செய்யுதுன்னா இந்த இங்கே இருக்கும்ல, அதோட லென்த் எவ்வளோ? 6. இஸ் ஈக்குவல் ட்ரையாங்கிள் ரிமூவ் பண்ணாலும் எல்லா சைடும் சமம். சரிங்களா? இப்போ 34 + 6 40, 40 + 40 80, 80 + 34 114. என்னாச்சு? புரியலையா? ஓகே தானே? இல்லை தப்பு பண்ணிட்டேன் நான் அதுவும். ஓகேவா? ஆப்ஷன் இல்லையா? ஆப்ஷன் இல்லைன்னா விடுங்க பாஸ். அது தூக்கு கழகத்தில் அடிச்சிருப்பாங்க. ரைட். ஒரு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1 மணிக்கு கூட சொல்லியிருக்காங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு இதை முடிச்சிட்டேன்னா அடுத்த கிளாஸ் 3D போயிடலாம். சரிங்களா? இதில் ஃபார்முலா மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். சர்க்கிள். சரிங்களா?
சர்க்கிள் சர்க்கிளில் ஒரு 3 லைன் போட்டிருக்கேன் ரைட்டா. பிளாக்ல ஒரு லைனு, ஆரஞ்சு கலரில் ஒரு லைனு, ஒரு க்ரீன் கலரில் ஒரு லைனு. சரிங்களா? அதில் எது என்னது? பிளாக் கலர் இருக்கிறது டயாமீட்டர். ஏன் அதை டயாமீட்டர்னு சொல்கிறீங்க? ஏன் அதை டயாமீட்டர்னு சொல்லணும்? பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். சரிங்களா? அப்படி போச்சுன்னா அது பேர் என்னது? டயாமீட்டர். ஓகே, அடுத்து க்ரீன் கலர் இருக்கிறது என்னது? கார்டு. சரிங்களா? டயாமீட்டர் தமிழில் விட்டம் சொல்லுவாங்களா? விட்டம் தானே? ஓகே, க்ரீன் கலரில் இருக்கிறது என்னது? கார்டு. ஏன் அதை கார்டுன்னு சொல்லணும்? சர்க்கிளில் எனி 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணுற இடம், அந்த லைனோட பேர் வந்து நான். தமிழில் நான் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிக்கஸ்ட் கார்டுனா டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிக்கஸ்ட் கார்டு எது? டயாமீட்டர். சரிங்க. அப்போ அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ரேடியஸ், ஆரம். சரிங்களா? ஆரம். அப்போ ஒரு டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 ரேடியஸ் ரைட்டா. 2 × r 2r. ரொம்ப முக்கியம். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் 2πr. ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? ஆர்னு என்னது? ரேடியஸ். பையோட வேல்யூ மேக்ஸிமம் 22/7 தான் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்களா? சப்போஸ் கொஸ்டினில் பை யூசஸ் 3.14 கொடுத்தா மட்டும் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மற்றபடி கொடுக்கல அப்படின்னா 22/7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஏரியா ஈக்குவல் டு πr ஸ்கொயர், ஆர் ஃபார் ரேடியஸ். சரி, நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஏரியா நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிட்டோம் ரைட்டா. ஏரியானா உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ஏரியா தான் அப்போ இருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று பார்க்குறோம், சர்க்கம்ஃபரன்ஸ். சரிங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ்னா சர்க்கம்ஃபரன்ஸ்னா அப்போ பெரிமீட்டர்னா அது சுற்றளவு. சரி, சர்க்கம்ஃபரன்ஸ். பெரிமீட்டருங்க வந்து எப்படின்னா, சரி, சர்க்கம்ஃபரன்ஸ்னா வளைஞ்சிருக்கிற பகுதிகளில் இது பண்ணுறது, கால்குலேட் பண்ணுறது. அதுக்கு தான் சர்க்கம்ஃபரன்ஸுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம பெரிமீட்டர்லாம் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரைட்டாக இருக்க லைன்ஸு, அந்த மாதிரி லைன்ஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா என்னதுன்னா, இந்த வளைஞ்சிருக்கிற பகுதியை வச்சுருந்து மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, இந்த வளைவாக இருக்கா, இதுவும் பெரிமீட்டர் தான். பட் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம இதில் பார்க்க மாட்டோம், செமி சர்க்கிளில் பார்ப்போம். இந்த வளைஞ்சிருக்கிற பகுதியை மட்டும் தான் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கும். சரிங்களா? இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா வந்தீங்கன்னா 2πr. சரிங்களா? 2πr. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா அதுவும் 2πr. ரெண்டு சேம் தான். இங்கே எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்னது? πr ஸ்கொயர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்னது? 2πr. சரிங்களா? சரி, இதுக்கு பேஸ் ஃபார்முலா சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பேஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியானா θ/360 × πr ஸ்கொயர். சரிங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ்னா θ/360 × 2πr. சரிங்களா? இங்கே டீட்டாங்கிறது என்னதுன்னா சர்க்கிளோட சென்ட்ரல் ஆங்கிள். சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ? சர்க்கிளோட சென்ட்ரல் ஆங்கிள் 360. அப்போ டீட்டாக்கு பதில் 360 போட்டோம்னா 360 360யும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? மீதி உள்ளது πr ஸ்கொயர். இப்போ இதை வச்சே நம்ம செமி சர்க்கிள், குவாட்ரண்ட்டு இதுக்கெல்லாம் ஃபார்முலா போட்டுருவோம். எப்படி ஃபார்முலா போடுவோம்? டீட்டாக்கு பதிலாக 360 போட்டோம். எதுக்கு 360 போட்டோம்? சர்க்கிளுக்கு சென்ட்ரல் ஆங்கிள் 360. அப்போ செமி சர்க்கிளுக்கு சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி. அப்போ டீட்டாக்கு பதிலாக 180 போட்டோம்னா 1/2 πr ஸ்கொயர், இல்லைனா πr ஸ்கொயர் டிவைடட் பை 2. சரிங்களா? ஓகே, செமி சர்க்கிள் மாதிரி இருக்கா? செமி சர்க்கிள் இது ஆர். சரிங்களா?
ஏரியா ஆஃப் தி செமிசர்க்கிள் ஃபார்முலா தீட்டா டிவைட் பை 360. தீட்டாக்கு பதிலாக 180 போட்டோம்னா 180 டிவைட் பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஏரியா ஆஃப் தி செமிசர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிவைட் பை 360 இன்ட்டு 2 பை ஆர். இப்போ இதையும் அடிச்சிங்கன்னா 2, இதையும் அடிச்சோம்னா பை ஆர். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள்னா அதில் பாரி பை ஆர் ஸ்கொயர் பை 2, ரைட்டா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் என்ன ஃபார்முலா? 2 பை ஆர், சரிங்களா? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி செமி சர்க்கிள்னா அதில் பாதி 2 பை ஆரில் பாதி பை ஆர், ஓகேங்களா? அப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸு அப்படிங்கிறப்போ இங்கே தான் டிஃபர் ஆகும். சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வளைஞ்சிருக்கிற பகுதியோட லென்த்தை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? இப்போ மேலே உள்ள தட்டையான பகுதிக்கு லென்த்து இதுக்கு அடங்காது. இப்போ நம்ம அதை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அப்போது கொஸ்டினில் சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்களா பெரிமீட்டர் கேட்டிருக்காங்களான்னு தெளிவாக பார்க்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு பை ஆர் இஸ் எ ஃபார்முலா. பட் பெரிமீட்டர் கேட்டாங்க அப்படின்னா வளைஞ்சிருக்கிற பகுதியும் நம்ம சொல்லணும், ப்ளஸ் இந்த மேலே உள்ள தட்டையான பகுதியும் நம்ம சேர்த்து சொல்லணும், சரிங்களா? அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? வளைஞ்சிருக்கிற பகுதிக்கு ஃபார்முலா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி செமி சர்க்கிள் பை ஆர், ரைட்? ப்ளஸ் மேலே உள்ள தட்டையான பகுதி இருக்கா, அது எத்தனை ஆர் இருக்குது? 2 ஆர். அப்போ ப்ளஸ் 2 ஆர், சரிங்களா? அப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது? ஆர் காமனாக இருக்கா? எடுத்தோம்னா பை ப்ளஸ் 2 ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் 2. இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் தி செமி சர்க்கிள், சரிங்களா? சர்க்கிளில் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது, சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் பெரிமீட்டருக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் செமி சர்க்கிள்லையும் குவாட்ரண்ட்லையும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், ஓகேவா? இல்லை எந்த டவுட் இருக்கா? செமி சர்க்கிளில் ஏரியா ஃபார்முலா சொல்லுங்கள். ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2, ரைட்டா? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர்டு, செமி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2. சர்க்கம்ஃபரன்ஸு சர்க்கம்ஃபரன்ஸ் அதுக்கு 2 பை ஆர், இதுக்கு பை ஆர். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் பை ப்ளஸ் 2, ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் நம்ம குவாட்ரண்ட்டுக்கு சொல்ல போகிறோம். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஃபார்முலா. டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கோம். செமி சர்க்கிள்னா அரை வட்டம், சர்க்கிள்னா வட்டம், செமி சர்க்கிள்னா அரை வட்டம், குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள்னா கால் வட்டம், சரிங்களா? அப்போது ஃபுல் சர்க்கிளுக்கு நம்ம 360 போட்டோமா சென்ட்ரல் ஆங்கிள். செமி சர்க்கிள் எவ்வளோ டிகிரி போட்டோம்? அப்போ குவாட்ரண்ட்டுக்கு என்ன வரும்? 90 டிகிரி, சரிங்களா? அப்போ 90 டிவைட் பை 360 1/4. அப்போது இதுக்கு ஏரியா ஃபார்முலா என்ன வரும்? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர்டு. அப்போ இதில் 4ல் 1 மடங்கு தான் பை ஆர் ஸ்கொயர்டு டிவைட் பை 4, ஓகேவா? சர்க்கம்ஃபரன்ஸுன்னு சொல்லுறது லென்த் ஆஃப் தி ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் சேம், சரிங்களா? லென்த் ஆஃப் த ஆர்க். இது என்னது? லைன், சரிங்களா? இது என்னது? லைன் தானே. இது என்னது? வட்டமா? பேர் என்னது? என்ன சொல்லுவாங்க? இந்த காம்பஸ் வச்சு இப்படி போடுவாங்களே, பேர் என்னது? ஆர்க். பேர் என்னது? ஆர்க். அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா லென்த் ஆஃப் தி ஆர்க், இந்த ஆர்க்கோட லென்த், சரிங்களா? தமிழில் வில்லின் நீளம் சொல்லுவாங்க. இது பேர் வில்லின் நீளம். சர்க்கம்ஃபரன்ஸ்னு ஒன்று தான், லென்த் ஆஃப் தி ஆர்க்கும் ஒன்று தான், சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? 1/4 இன்ட்டு 2 பை ஆரா? இதே அடிச்சோம்னா 2 பை ஆர் டிவைட் பை 2. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்னது? 2 பை ஆர். செமி சர்க்கிளுக்கு அதில் பாதி பை ஆர், குவாட்ரண்ட்டுக்கு அதில் பாதி பை ஆர் பை 2, சரிங்களா? சரி. அப்போது இதுக்கு பெரிமீட்டருக்கு பெரிமீட்டருக்கு எப்படி ஆட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் தி ஆர்க்கு அதை ஆட் பண்ணணும், பை ஆர் பை 2. அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது பெரிமீட்ரு? இது ஒரு 6, இது ஒரு 6. இப்போ ப்ளஸ்ஸு 2 ஆர், கரெக்டாக?
பெரிமீட்டர்னா சுற்றி வேலி போடுறதுன்னு நான் வச்சுக்கோங்க. எல்லா லைன்ஸையும் சம் ஆஃப் தி ஆல் சைட்ஸ். சரிங்களா? அப்போ இது எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? ஆர் காமனாக இருக்கா? எடுத்தோம்னா π/2 + 2வா? சரி. ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட் என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட் என்ன ஃபார்முலா? πr² / 4. லென்த் ஆஃப் தி ஆர்க்கு சர்க்கம்ஃபரன்ஸுக்கு இதுக்கு என்ன ஃபார்முலா? πr / 2. பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா? r × π/2 + 2வா? ரைட்டா? லாஸ்ட் கான்செப்ட் தான், முடிஞ்சிச்சு. சர்க்கிளில் 3 டைப் பார்த்துட்டோமா? என்னென்ன டைப் பார்த்தோம் சர்க்கிளில்? சர்க்கிள், செமி சர்க்கிள், குவாட்ரண்ட். சரிங்களா? வட்டம், அரை வட்டம், கால் வட்டம். மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். செக்மெண்ட்ஸ். செக்மெண்ட்டா செக்டாரா? செக்டாரா செக்மெண்ட்டா? செக்டார் தானே. செக்டார் தானே. அதாவது வட்ட கோண பகுதின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா? வட்ட கோண பகுதி. சரிங்களா? செக்மெண்ட்னா கார்டு டிவைட் பண்ணுறது செக்மெண்ட். சரிங்களா? இது மைனர் செக்மெண்ட், இது மேஜர் செக்மெண்ட். செக்டார் அப்படின்னா இது மைனர் செக்டார், மேஜர் செக்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியராக சொல்லிடுறேன். தப்பாக அடிச்சிருக்காங்களா இல்லை நானே தப்பு பண்ணிட்டேனான்னு தெரியல. சரி, ஓகே. ஏரியா இதுக்கு அப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ஃபார்முலா சொன்னோம்ல. என்ன ஃபார்முலா? θ / 360 × πr². அப்போது இதுக்கு கண்டிப்பாக என்ன தெரியணும்? அதோட ஆங்கிள் தெரியணும். சரிங்களா? அப்போ ஆங்கிள் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த தீட்டாவோட வேல்யூ வந்து கண்டிப்பாக கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. நமக்கு செமி சர்க்கிளுக்கும் குவாட்ரண்ட்டுக்கும் ஆங்கிள் தெரியும். 180 டிகிரி 90 டிகிரின்னு தெரியும். அதனால் ஃபார்முலா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பட் இந்த மாதிரி செக்டார்ஸுக்கு வட்டக்கோண பகுதி கொடுக்கும்போது ஆங்கிள் அவங்க கொடுத்தா தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது என்ன ஆங்கிள் கொடுக்குறாங்களோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். தீட்டாக்கு பதில் சப்போஸ் 60 டிகிரி கொடுத்தாங்கன்னா தீட்டாக்கு பதில் 60 டிகிரியும் போட்டுக்கும். சரிங்களா? அது மாதிரி லென்த் ஆஃப் தி ஆர்க்கு ஃபார்முலா வந்து இல்லைன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி செக்டார் அப்படின்னு போட்டோம்னா θ / 360 × 2πr. இப்போ இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொன்னா ஏரியா வந்து θ / 360 × πr² போட்டுருவீங்க. தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருந்தா அது சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருவீங்க. லென்த் ஆஃப் தி ஆர்க்கு இல்லை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி செக்டார் கேட்டிருந்தாங்கன்னா θ / 360 × 2πr போட்டுருவீங்க. பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது இதில்? எல்லாத்துலேயும் பாருங்களேன் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த லென்த் ஆஃப் தி ஆர்க்குன்னா இந்த வளைஞ்சிருக்கிற பகுதிக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ரைட்டா? இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிற பகுதிக்கு அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருவோம். நம்ம கண்டுபிடிக்காதது என்னது? இந்த 2 ஆர் மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துக்கணும்? எல்லாத்துலேயும் பெரிமீட்டர் கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் +2r அப்படின்னு சேர்த்துக்கணும். சரிங்களா? ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா?